செல்லிமா சேனல் சார்பாக அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு கம்பம் பேராசிரியர் பாண்டியராஜன் ஐயா அவர்கள் நம்ம வாழ்க்கை கல்வி முதலாம் அகத்தாய்வு பற்றி விளக்கமாக நமக்கு உரையாற்றினார். அந்த வீடியோவை தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். அதில் நம்மளுடைய அகத்தாய்வில் எப்படி ஆய்வு செஞ்சு நம்ம எண்ணங்களை சீரமைக்கிறது அப்படின்ற விஷயங்களை தெளிவாக சொன்னார். நம்ம கேட்ட சந்தேகங்களையும் தெளிவாக விவரித்தார். அந்த வீடியோவை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இதை தெரிஞ்சுக்கிறதுனால நம்ம வாழ்க்கையை பற்றி நம்மளை அறிந்து கொள்ளலாம், நம்மளுடைய தவறுகள் எதுன்னு தெரிஞ்சுக்கலாம், நம்ம எப்படி வாழ்க்கையை வாழணும் அப்படின்ற தத்துவத்தை நம்ம இதில் தெளிவாக புரிஞ்சுக்கலாம். அந்த வீடியோவை தான் இப்போ நீங்கள் தொடர்ந்து பார்க்க போகிறீங்க. வாங்க வீடியோக்குள்ளே போய் நம்ம வாழ்க்கை கல்வியை தெரிந்து கொள்ளலாம். வாழ்க வளமுடன். மறைவாய் மண்ணுலகில் மக்களிடம் பரவவிடல் வேண்டுமோ? மண்ணுலகில் மக்களிடம் பரவவிடல் வேண்டுமோ? அன்பிற்குரிய ஞானத்தாகத்தை இப்பிறவியிலே ஞானமடைவதற்காக ஒரு நல்லதொரு ஆசானை தேர்வு செய்து மனவளக்கலையும் உயர்ந்த போக்கியதும் எங்கும் எந்த அறிஞர்களால் கொடுக்க முடியாத அற்புதமான ஒரு தத்துவத்தை நமதாக்கிக் கொண்டு தனதாக்கிக் கொண்டு இப்பிறவிலே மோட்சமெனும் ஞானத்தை பெறுவதற்குண்டான ஒரு அரும்பெரும் வாய்ப்பினை நமக்கெல்லாம் மிக எளிமையாக அருட்தந்தை அவர்கள் கொடுக்கிறார். அதுதான் இப்ப நமக்கு அந்த எளிமைங்கும் போதுதான் எப்ப எடுத்துக்கலான்னு ஒரு அசால்ட்டா இருக்கு. 4 பேர் ஒரு ஆள் உட்காந்து சென்னையில குடுவாஞ்சேரியில இருந்த இந்த மகான் கொடுத்த இந்த தத்துவத்தை குடுவாஞ்சேரிக்கு கம்பம் நாங்க வசிக்கிற பகுதி குலத்தேவர் முக்கு மேற்கு ஆசாரியார் தெரு, அதுக்கு இருக்கு ஏணி வச்சா கூட இருக்காது. எவ்வளவு தூரம் நம்ம ஐயா எங்க ஐயான்னு முதல் சொல்லிட்டு எனக்கு கொஞ்சம் சுயநலம் கூடுதல் மகிழ்ச்சிய என்னுடையவர் அப்படின்னு சொல்லி ரொம்ப காலம் பயங்கரமா இருக்கேன். யாராவது சொன்னா மகிழ்ச்சியை பத்தியோ வேற மகன் பேச பிடிக்காது. அவர் என்னுடையவரா இருந்தார். ஆனா கொஞ்ச நாள் கழிச்சு தெரிஞ்சு அது நம்முடையவர், அனைவருக்குமானவர். காலையில் ஐயாவோட பேசும்போது செயலாளருக்கு சொந்தம், நாம தான் அவருடைய ஞான வாரிசு, நாம தான் அந்த பொச்சு தூக்கி போய் தனக்கு சாதகமாகும், அதுக்கடுத்து நம்ம குடும்பத்தாருக்கு சாதகமாகும், அடுத்து இந்த சமுதாயத்தினுடைய சொத்தா மாற்றி உலக மக்கள் அனைவருக்கும் இதை ஊட்டி உலக பொது சபையா மாற்றி உலகத்தில் உள்ள அத்தனை மனிதர் சகோதரத்துவத்திற்கு யூனிவர்சல் பிரதர் ரோல் அது கொடுக்கறதுக்குள்ள வல்லமை பெறுவதற்கு ஒரு சுய மாற்றம் நமக்கு வேண்டும், ஒரு தன்மாற்றம் வேண்டும். நமக்குள்ள தன்மாற்றத்தை கொடுக்கணும் அப்படின்னா நமக்கு அனைத்து விதமான இன்ப துன்பத்திலிருந்து விடுதலை பெற்று என்ன செய்வீங்க, ஒரு இயல்பு ஊக்கம் வேணும். இது கடவுளுக்கு உண்டானது இல்லை. தன்மாற்றம், இயல்போக்கம், கூடுதல் 3வது நிலையில பேச வேண்டியதுதான். அது இறைவனுக்கு அது ஊக்கி நீங்கள் ஆயிட்டீங்க. இப்ப மீண்டும் நீங்க ஊக்கி அதுவாகணும். இறைவன் தனக்குள் ஒரு ஊக்கத்தை ஏற்படுத்தி கொண்டு மனிதன் வரைக்கும் பயணப்பட்டு வந்துட்டான். இறைவனும் இயற்கையினும் நந்தவனத்திலே இறுதியாக பூத்த மலர்கள் நீங்களும் நானும் மனிதன். இறைவனுடைய அருள் ஊக்கம் தன்னை அறிவதற்கு எடுத்துக்கொண்ட பெருமுயற்சியிலே மனிதன் வரைக்கும் ஆயிட்டான். இப்ப மனிதன் என்ன பண்ணுங்க, சிறு முயற்சி கொண்டு மீண்டும் இறைவனா மாறியான். நமக்கு அடுத்த பரிணாம வளர்ச்சி எதுவா இருக்குங்க, எழுதி பேரனுக்கு கரெக்டா போர் செய்யறதான்னு பேயா ஆவியா வீட்டையே சுத்தி. இதுல நம்ம எங்கேயாவது போய் முக்தி போனோம்னா வருஷத்துக்கு ஒருக்க பேப்பர்ல போட்டு தோற்றம் மறைவில் போட்டு அன்னைக்கு ஒரு நாள் சாமியை கும்பிட்டு நைவேத்தியம் பண்ணி நம்மளே கொண்டு வந்து எடுத்து வச்சுருவாங்க. எங்கேயோ போய் அங்க முக்தி அடைய போட்டு போயிட்டு ஃபுல்லா கூப்பிடான்னு ஒரு அந்த வேலை இருக்கு. எப்படி எத்தனை பேய் நம்மளோட சுத்திட்டு இருக்கு. 3ஆம் ஆயிரத்தி பேசணும் இருக்கா இல்லையா? எது அது ரொம்ப ரொம்ப தலையாட்டு இருக்கம்மா, ரொம்ப நம்பிக்கைப்பட நிறையவே நம்ம கொடுப்பனை செய்திருக்கோம் நண்பர்களே, மிகப்பெரிய கொடுப்பனை செய்திருக்கோம். நான் சொல்லுவேன்,
எங்க அப்பாவை பார்த்து சொன்னேன், உனக்கு குரு இருக்காரா? இல்ல, எங்க அப்பா அம்மா இருக்காங்க. எங்க அம்மாவுக்கு அப்பா அம்மா இருக்காங்க, குரு இல்ல. ஆனா எனக்கு குரு இருக்காரு. நமக்கெல்லாம் குரு இருக்காரு இல்லையா? ஒரு கைடு, ஒரு வழிகாட்டி. அது எப்படிப்பட்ட குருங்க? முழு நிறைவு பெற்ற குரு, முழுமையான ஞான தெளிவு பெற்ற 100% உண்மையை உணர்ந்து மகா குரு, பெரிய மகான், ரிஷி. ரிஷி பிண்டத்தோட விடாம, இந்த பிண்டம் ரிஷி பிண்டத்தோட சேர்ந்தது. நம்ம நதிகள் எங்கிருந்து வேணா தோன்றிருக்கலாம், கம்பத்துல பிறந்திருக்கலாம், நீங்க ஒவ்வொரு பிறந்திருக்கலாம். ஆனா இணைப்பு எங்க நடந்திருக்கு? வேதாத்திரியனும் மகா சாகர சங்கமத்துக்குள்ள நம்ம எழுந்திருக்கோம். நம்ம தெரியாம இத்தனை ஒரு சகோதரத்துவம், ஒரு பிளட் நீங்கள் நான் எங்க இணைச்சிருக்கு, என்னை அங்க இணைச்சிருக்கு, உங்களை இங்க இணைச்சிருக்கான ஒருங்கிணைப்பு ஆயிருக்கும். இந்த ஒருங்கிணைப்பு இன்னும் சற்று அதிகப்படுத்த வேண்டும் நண்பர்கள். சொல்லிட்டு நான் ஒரு ஆள் சுத்திட்டேன். இந்த உலக அமைதி எனும் சக்கரத்தை ஒரு ஆளாக நின்று சுழற்றி கொண்டிருந்தேன். இன்னும் சற்று பலர் கூடி அதனுடைய வேகத்தை அதிகப்படுத்தி உள்ளார்கள். இன்னும் சற்று வேகப்படுத்தினால் அது தானே சுழன்று கொள்ளும் அப்படிங்கிற மகிழ்ச்சி வந்துட்டா. என்னைய நான் அப்படியாளு இப்படியாளுன்னு சுபாமா அக்கராசிரியர் சொன்னாங்க. இன்னொன்று சொல்லியிருக்கா, உங்களே பெரும் மகிழ்ச்சி அடைஞ்சது. இங்க வர்றதுக்கு உண்டான இணைப்பு, ஒரு தொடர்பு, ஒரு சூக்கும தொடர்பு. நீங்க கொண்டு வந்த ஒரு நூல் எது தெரியுங்களா? உலகநாதன் என்ற மிகப்பெரிய பேராசிரியர், நான் மிகவும் நேசிக்கிற மிகப்பெரிய பேராசிரியர். அவருக்காக அந்த 15 நாட்கள் உடல் பொருள் ஆவி இன்பம் அத்தனை அவப்படுத்தி, என்னுடைய மனைவி கூட உழவு நான் உழைத்ததில்லை. ஐயா திருமணம், ஐயா நீங்க நிமிந்தா நீங்க என்ன, நீங்க என்னை விட பயங்கரமா இருக்கீங்க, விடவே மாட்டோம். உட்காந்து ஐயா நான் ஐயா இருக்கு அந்த இதை போட்டு அவரை விடல. நாங்க கோழியின் அந்த இறகு போல், கோழியோட இறகு எப்படி இருக்கா அப்படி பொத்தி இருக்கும். அப்பப்போ அதை விரிச்சுக்கிறோம், மழை பொத்திக்கிறோம். குறிப்பறிந்து வாழ்க்கக்கூடிய 15 நாள் அனுபவத்துல நிறைய கொடுத்து போயிட்டாரு. நீங்க அதுல எவ்வளவு கொடுப்பனை செய்திருக்கீங்க? எந்தாண்டு அவர் வீடு. அதுலயும் இனி ஒரு சூக்கும தொடர்பு எனக்கு அவர் கொண்டு இருந்துச்சு. என்னுடைய நண்பர் பேராசிரியர் கார்த்திகேயனுக்கும் எனக்கும் அவரை ரொம்பவே பிடிக்கும். அவர் மௌன குரு. சினம் பற்றி பாடம் இருக்கிற மகிழ்ச்சிக்கிறதுக்குள்ள தகுதி பெற்றவர் பேராசிரியர் கார்த்திகேயன். கண்டிப்பா வருவார். தன்னை பெற்ற தாய் என்று சொல்றான். என் பையனுக்கு சார் கார்த்திகேயன் கோவப்பட்டதே பார்த்து, நீங்க உங்க பிள்ளைய சொல்லிக்கிட்டீங்களா சார்? டென்ஷன் சார், கோவம் சார், மனுஷனா சார் இருக்கேன், உங்க அப்பா இருக்கேன் சார், யார் 2 பேர்த்தையும் இழுத்து போட்டு சொல்லிங்க. பிள்ளையை போற சொல்ல சாக்குல வீட்டுக்காரங்க லைட்டா இழுக்கிறது, நாங்களாம் எடுத்து போட்டு சார். இது பொறுமையா? பொறுமையின்மையை காட்டு அந்த மாதிரி சொல்லுவோம். 2 பேரும் ஐயாவுக்கு இங்க நீங்க கூடயே இருந்து சர்வீஸ் பண்ண, அவர் பையன் அவர் கூட இருந்துக்கலாம், வீட்டுக்கு நம்ம கூட இருந்துக்கலாம். 1000 மடங்கு அவர் கூட அந்த 15 நாள் உறவு ஐயா உறவு. அதை நம்ம சொல்லிட்டு பையன் சத்தியமா அட்டேங்கப்பா மகிழ்ச்சி முடிச்சது. தெரப்பிக்கல் அப்படிங்கிறத யாரும் பண்ணலாம், கத்துக்கிட்டு நீங்க ஒரு நாள் போயிடுச்சு நீங்களும் கத்துக்கலாம். அம்மாவுக்கு சொன்னாங்க, அவர் காசே வாங்குறது 2வது ஒரு கோட் போட்டுட்டாங்க, பயங்கரம் வலிச்சிருச்சு, டொனேஷன் நீங்க கொடுக்குறாங்க. அப்படி என் சென்டருக்கு வந்தீங்க மனவள கலை சொல்லுவேன், அன்பளிப்பு இனம் கூடாதுன்னு எழுதிய போடுங்க. இவன் உனக்கு சரி பண்றது என்னுடைய வேலை. எனக்கு டைம் இருக்கு, 6 மணி இருந்து நைட்டெல்லாம் இரவெல்லாம் உனக்கு நான் சொல்லுவேன். ஆன்லைன்ல தவ பயிற்சியில பல வருஷம் கொடுத்துட்டு இருக்கேங்கிறது ஒரு ஈகோன வார்த்தை. கொடுக்குற வாய்ப்பு கிடைச்சது. என்ன சொல்றேன்னா, பகலெல்லாம் தியாக நிலையில் இருங்கள். பகல் முழுவதும் தியாகம். மனைவினா கணவனுக்காக பிள்ளைகளுக்காக, கணவன் என்றால் மனைவிக்காக பிள்ளைகளுக்காக, கணவனும் மனைவியும் சமுதாயத்துக்காக உறவுகளுக்காக, உறவுகளோ சமுதாயத்துக்காக தியாக திருவுள்ளமாக இருக்கணும். பகலெல்லாம் நீங்க செய்யற தியாகம் தான், இரவெல்லாம் தவமாக. இரவு நமக்கு நிறைய பேரு சுகமா தன்னை மறந்து தூங்குறதுக்குன்னு வச்சிருக்கோம். உறங்குவதும் உறங்கி விழிப்பதும் போலாம் சாக்காடு என்று கருத்து. தூங்குறது செத்ததுக்கு சமம். உண்மையா பொய்யா? நான் தூங்கி இருந்தா அவன் எங்க இருக்க விட்டுப்பான்? டிராவல்ஸ் ஆபீஸ் இறக்கி விட்டுப்பான். தூங்கி இருந்தா தடமாறி இருந்தா இல்லையா? அப்படி தடமாறி போயிட்டு இருக்கலாம்.
ஏன்னா நிறைய பேர் சார் தூக்கமே வர மாட்டேங்கிறார், நல்லதா போச்சுமா அந்த வார்த்தை எனக்கு கொடுமா. நான் மொத்தமா இந்த ஒரு 15 ஆண்டு காலம் இந்த தெரபிகள் ஆரம்பிச்சு இப்போ வரைக்கும் அதுக்குள்ளே மனோவாக்களை வயிற்று கொடுத்துட்டு இருக்கும் போது அடுத்து இப்ப இது ஆரம்பிச்சு நான் தூங்குறதே இல்லை. நேற்று தூங்கினேன். ஏன் தெரியுங்களா? எனக்கு வேலை ஏறும். பஸ்ல உட்காந்துட்டு தத்துவம் கேட்டா மேலையும் கீழே இருக்கணும் சத்தம் போடுவான். ஏய் செல்லா பண்ணியாங்க சொல்லாட்டி நினைப்பான். என்ன நினைப்பான்? ஏதோ ஒரு பூதேவி செல்ல போட்டுட்டு இருக்கு. அப்ப திட்டு வார்த்தை நமக்கு தேவையா? பிரபல தூண்டுதலில் நாம் துன்பப்பட வேண்டுமா? நிறைய சிந்திக்கணும் நண்பர்களே. அதனால பண்றேன், இப்போதைக்கு நான் சும்மா இருக்குது, சும்மா இருந்தேன், சும்மா கிடந்தேன். சீட்டு நானும் ஒண்ணு, பஸ் நானும் ஒண்ணு, டிரைவரு நானும் ஒண்ணு. சேஃப்டியா போய் அழைப்பியா வேண்டுமா இல்லையா? எத்தனை பேர் டிரைவரை பார்க்கணும்? சண்டை தான் போடுவான். டிரைவர் கண்டக்டர் போய் ஏறணும்னா கண்டக்டர் பார்த்து சில்லறை பற்றி பயத்துல சண்டை போடுவோம். அது டிரைவர் பார்த்தா எப்படி ஓட்ட போறானோ, உருட்ட போறானா, வேகமா போய் இடிக்க போறானோ, புரிய படுத்துறோம். வாழ்த்தும் பயனாக மனவளக்கலை என்பது வெறும் ஒரு செல்லுக்குள்ள பேசுற விஷயம் இல்லை, இது பயன்படுத்த வேண்டிய விஷயம். அது எப்படி சொல்றாரு சுவாமிஜி? இன்னும் கொஞ்சம் நமக்கு அதிகமா ஒத்துட்டு இருக்கிறார். ஒன்றில் ஒன்று கெடாதவாறு அமைத்துக் கொள்வதை உயர்த்தி, ஒன்றில் ஒன்று கெடாதவாறு நன்றாக சிந்தித்து அமைத்துக் கொள்வது ஞானம் பாதை. அது மனவளக்கலை தான் அதுக்கு தகுதி. அதனால என்ன பண்றோம்? 2 ஒழுக்க பண்பாடு. இந்த ஒண்ணு ஞாபகத்துல அடிக்கடி வச்சுட்ட. வாழ்த்து கூட தேவையில்லைங்க. நீங்க வாழ்த்துனால எப்படி வாழ்த்துவான்? அந்த ஆள் போன வருஷம் திட்டுன்னு ஆயிட்டு ஃப்ரெண்ட் ஆயிட்டான். இருந்தாலும் பரவாயில்ல, வாழ்த்துனா திட்டன்னு முன்னாடி வச்சுட்டு தானே 2வது வாழ்த்து கொடுக்குறோம். நீங்க 2 ஒழுக்க பண்பாடு சொல்லி பாருங்க. நான் எனது வாழ்நாளில் யாருடைய உடலுக்கும் மனதிற்கும் துன்பப்பட தரமாட்டேன். துன்பப்படுவோருக்கு என்னால் முடிந்த உதவி. பிராக்டிக்கல். இப்போ வாழ்க்கை வளமுடன் லாரிகளோடு எழுதியிருக்காங்க. அது நேர போய் ஒரு பைக்காரன் ஏறி நிக்குது. மேல வாழ்க வளமுடன் கீழே ஆக்சிடென்ட். நிறைய நுணுக்கமா பார்க்க முடியுது. வாழ்த்து பையன் எடுத்து பாருங்க, இதுதான் வரும். சோ நம்ம அதுவாவே மோல்ட் ஆகணும். அதுக்கு என்ன செய்யணும்? எது தடுக்குது நம்மள? தியானம் ரொம்ப எளிமையானது, தியாகம் கொஞ்சம் கஷ்டமானது. எவ்வளவு கொடுத்துருக்கீங்க? இதை விட எவ்வளவு வாங்கியிருக்கீங்க? நிறைய வாங்கிட்டே இருக்கோம். எவ்வளவு கொடுத்துருக்கோம்? வாங்கிட்டு இருக்கோம், கொடுக்கல. கொடுத்து பாருங்க, சமாதானம் தானே தோன்றிவிடும். அதனாலதான் எல்லா மகான்களும் ஈகையை வச்சார். ரசூலுல்லா முகமது நபி பெருமகனார் ஈகைக்குன்னு ஒரு பண்டிகை வச்சார். இங்க நம்ம தமிழகத்தில் தைத்திங்கள் ஈகைக்கு உண்டான ஒரு நாள். எவ்வளவு கொடுத்திருக்கோம்? வாங்கியிருக்கோம். போய் விதவிதமா அது சென்னையில சொல்ல தேவையில்லை, விளம்பரங்கள கடை சூழப்பட்டிருக்கு. புடவைகளையும் நகைகளையும் எடுத்துக்கிட்டே இருக்கும். எவ்வளவு புடவை நகைகளை அடுத்தவங்களுக்கு கொடுத்தீங்க? எவ்வளவு கொடுத்திருக்கோம் சார்? புடவை கொடுத்திருக்கோம் சார். புடவை கூட எப்படி கொடுத்தீங்க? புதுசாவா? பழசை போட்டு பார்த்துட்டு என்ன பாத்திரம் வாங்குறோம்? அலுமினிய பாத்திரம், பிளாஸ்டிக் பாத்திரம். இது அழியாம கெடுக்கும். அலுமினியம் அழிஞ்சே கெடுக்கும். அலுமினியத்தை யூஸ் பண்ணா உடம்பு செல்கள்லாம் புற்றுநோயால் அழித்து போகும். நீங்க அழியிற பொருளையும் அழியாத பிளாஸ்டிக் அதிகமாக்கும் போது உலகத்தினுடைய மெட்டபாலிசம், வளர்ச்சிதை மாற்றம் உற்பத்தி ஆகாது. பாக்டீரியா உற்பத்தி ஆகாது. மண்ணு கட்டு போகும். மண்ணு நாம என்ன பண்ணுவோம்? பிளாஸ்டிக் துருப்பிடிக்கிறது இல்ல, அப்படியே கிடக்குங்க. எவ்வளவு நம்மளை சுத்தி நினைக்கிற எதையும் நம்ம சிந்திக்கிற இந்த நுண்மான் நுழைவுடன் அறிவை கொடுக்கக்கூடிய ஒரு தத்துவம் சுவாமியை தவிர யாரும் கொடுக்கல. அதை உறக்க சொல்லுவேன், மிக உறக்க சொல்லுவேன். மற்றவங்க பூரா வசூல் பண்றதுலயும் எனக்கோ 2 சொல்லிக் கொடுக்கறதுன்னு சொல்லி காசை புடுங்கிறதுல இருக்கான். மகான்களாமா. இன்னொரு ஆளு மொட்டையை எடுத்து உங்களை டான்ஸ் ஆட வச்சுக்கோ, நல்ல நாள் பொழுதுமா. அதுக்கு இடமெல்லாம் போட்டுருக்கான். ஊரா இடத்த 92 இடம் வாங்கும் போது பல கொலைகள் நடந்துச்சு சென்னையில். அப்ப செம்மேடு நடந்தது. நான் அப்ப கோயம்புத்தூர் இருக்கேன். நான் கோயம்புத்தூர் போனது 1977, 78 92 என்று மேரேஜ் முடிச்ச சமயம். ஆளியாரை தேடி ஓடிட்டு இருக்கோம். ஒரு ஆளா
அப்ப கூட்டு எதுவுமே இல்லை, தனியா போனது இன்னைக்கு வரைக்கும் தனியா இருக்கு. எப்ப நீங்க மன்றத்துக்கு வரது 2 பேர் ஏங்க நீங்க வாங்கல நீங்க வாங்கல நம்ம போலமா அப்படி போற கூட்டம் வரவே வராது. தவத்திற்கு தனி ஒருவர், தனி முயற்சி வேணும். தன்மாற்றம் இயல்புக்கும் ஊர்தலரம் அதான் தானே வந்துடும். நீங்க தன்மாற்றம் உங்களுக்குள்ள ஒரு செல்ஃப் ஒரு மாற்றத்தை கொடுக்கணும். நான் மாறணும். எத்தனை காலம் மாறாம ஊறுகாயா இருக்கும், பரம்பரை ஊறுகாயா எப்படி இருக்கும்? நீங்க என்ன ஜாதி கேட்ட என்ன சொல்லுவீங்க? மனுஷன் ஜாதி யாரோ சொல்லுவீங்களா? எடுத்தோன்னு வந்து நான் இந்த ஜாதி, இல்லாட்டி பெண்ணே ஆண், இதெல்லாம் நாம கத்துக்கிட்ட விஷயம். பட்டங்கள் சுமந்துகிட்ட விஷயம், அனுபவங்கள், குப்பைகள். அனுபவம் நேற்று சாப்பிட்டு போட்ட மிச்ச குப்பை தானே, அதை வச்சுக்கலாமா? இப்ப உங்களுக்கு தவத்தை தடுக்கிறது, தத்துவத்தில் பிழை ஏற்படுத்துறது கூட அனுபவ குப்பை. அனுபவ குப்பை பையா. தீய நீங்க தொட முடியாது, ஆனா தீ உங்களை தொட்டே தீரும். எப்ப கொல்லி வந்தது, நிறைய விஷயங்கள் நம்ம நுணுக்கமா சிந்திக்க வேண்டியது இருக்கு. ஒரு 2 நாளா போதுமா போதலான்னு எனக்கு தெரியல. ஏன்னா நான் உள்ள டியூன் ஆகி எவ்வளவு நேரம் எடுக்குன்னு தெரியாது. எனக்கு பிரேக் பாயிண்ட் ஒவ்வொரு மண்டலத்தில் எங்க ஊர்ல இருக்காரு. ஆலை யோசனை கொடுப்பாரு, ஐயா அப்படிப்பாங்க. இந்த சென்னை மாம்பழம் வகுப்பு நடந்துட்டு இருக்கு. டைட்டான ஊர் இந்த சென்னை. உட்காந்துருக்காரு, கிளாஸ் ஓடிட்டர் அன்னைக்கு பிரம்மகுட்டி அம்மா உட்காந்துருக்காரு. சாப்பாட்டாங்க நமக்கு எல்லாம் என்ன உணவுக்கு என்ன டயத்தை வகுத்து வச்சிருக்கோம் சொல்லி வச்சிருக்காங்க. சொல்லி வச்சபடி கரெக்டா இருப்போம். ஊராஞ்சி உள்ளதெல்லாம் கரெக்டா கேட்டு வாங்கி கரெக்டா 1:30 மணிக்கு 2 மணிக்கு போயிடுவோம். உணர்வு சொல்றது கேட்கவே மாட்டோம். எல்லாம் 1 மணிக்கு தான் வச்சிருக்கோம், 1, 2 அப்ப நினைப்பீங்க. அப்ப இந்த ஆள் இன்னைக்கு 3 மணிக்கு தான் சாப்பிடுவோம். இன்னைக்கு நல்லா சாப்பிடுறேன் தெரியுங்களா? இன்னைக்கு உங்களுக்கான உணவு ஒரு நல்ல மனிதனுடைய பிறந்த நாளை முன்னிட்டு பாருங்க. எவ்வளவு இனிமையான இத்தனைக்கு மனவளக்கலை அவ்வளவு அறிவு கூட. இதுல எல்லாமே நிறைய நல்லவங்களா இருக்காரு. அவங்களை அடையாளம் கண்டுபிடிச்சு உள்ள ஒண்ணு வரா போதும். அதனாலதான் தெருமுனை டீ கடை என்னோட பேசுறேன், உறக்க பேசுறேன். மனவளக்கலை உறக்க பேசும்போது டீ அதிக கேட்பான், கண்டக்டர் பில்லு டிக்கெட் போட்டுட்டே கேட்பான். இதெல்லாம் செய்வேன் நான். ஏன்னா மனவளக்கலை நோட்டீஸ் மூலமா கொடுத்தாலும் பத்தாது, ஓடணும். சுவாமிஜி எங்கெல்லாம் ஓடி இருக்காரு, எங்கெங்கே ஓடி இருக்காரு. 2 நாள் மிக சீரிய சிந்தனையாக அமைவதற்கு என்னால் செய்வதற்கு ஒன்றும் இல்லை. எல்லாம் இறைவனும் இவை அடியெடுத்து வைத்து இவை ஆக்கி ஊக்கி கடையனை மடையனை உடையவனாக்கி மனவளக்கலை உடையவனாக்கி உங்களுக்கெல்லாம் முன்னாடி உட்கார வைக்கிற ஒரு நல்ல ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தின எனது சூட்சும குரு இதை ஆட்கொள்ளட்டும். நான் உரைத்திடும் வார்த்தைகள் எல்லாம் நான் உரைத்திடும் வார்த்தைகள் அல்ல. நாயகன் அழுத்தந்தை வேதாத்திரி உரைத்திடும் வார்த்தைகளை எழுதி நான் உரைத்திடும் வார்த்தைகள். இதையெல்லாம் அவரது சொத்தாகட்டும், அவரதாகட்டும், அவருடைய எண்ணம் ஈடேறுவதற்கு இந்த உணவை ஒரு கருவியாக்கி குரலை அவரது குரலாக்கட்டும், செவிகளும் உமதாகட்டும். நன்றிகள் பல அவர்களுக்கு சொன்னாலும் பத்தாது. நீ செயல்பட வேண்டிய காலம். சும்மா நன்றி சொல்லிக்க மகிழ்ச்சியை வாழ்க்கை சுவாமி என்னை ஆக்கிட்டீங்கன்னு வெயிட்டே உட்காந்து சோறாக்கிட்டு இருந்தா முடியாது. ஆக்கிலிருந்து ஆக்கி ஊக்கி தேக்கி மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கணும். அதுக்கு ஒரு வேலை வாய்ப்பு எனக்கு, அந்த வாய்ப்பை சரியா பயன்படுத்தி நான் சரியா போட்டி முன்னாடி உட்கார முடியாதுங்க. என்னுடைய ரூட் கரெக்டா இல்லாட்டி இந்த ரூட் இங்க அமையாது. பட் இன்னைக்கு அடுத்து கூப்பிடுறீங்க, அது எனக்கு தேவையும் இல்லை, அதை பத்தி யோசிக்க மாட்டேன். இன்றைய ஒரு நல்ல வாய்ப்பு, ஒரு அருட்பொங்கலை வைப்பதற்கு ஒரு வாய்ப்பு நமக்கு அது கொடுக்கறதுக்கு எனக்கு இறைவன் கொடுத்தது. அதை வழிநடத்தின சுபாஸ்ரீ மற்றும் நம்ம ஐயா பேசணும்னா பாஸ்கர் ராஜ், ஒரு பாண்டியராஜ், இங்க ஒரு பாஸ்கர் ராஜ், சரியா? இவங்களுக்கு நம்ம நன்றி சொல்லி அப்படிதா. இதெல்லாம் விட நீங்க வந்து உட்காந்துருக்கீங்க பாருங்க, எனக்கு அது பெரிய சந்தோஷமான விஷயம். அவ்வளவு மற்ற மகிழ்ச்சி. உருவாஞ்சேரி கிளாஸ்ல என்னுடைய கிளாஸ் கூட 350 400 8 முறை வாய்ப்பு. ஐயா பிறந்த இடத்திலே பேசுறது ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு. அது ரொம்ப பெரிய கஷ்டம். ஈஸியா பேசலாம், யார் வேணாம். ஆனா ஐயா உள் வாங்கிட்டோம்னா மகான் உட்கார்ந்த இடத்துல நாம என்ன ஆளு, நமக்கு என்ன தகுதி இருக்கு பார்த்து எனக்கு ஒன்றே நம்ம முழுக்க மனமும் சொன்னாங்க. 350 பேர் அகத்தாய் கூட வரமாட்டாங்க. வெளியே
கேட்டுக்கு அந்த இப்போ கூட ரோடு ஒட்டிடுச்சு, அப்பெல்லாம் ரோடு ஒட்டலாம். வெளியே ஃபுல்லா சாப்பாடு. அதாவது அற்புதமான காட்சி. அதனால்தான் அந்த அம்மா என் மேல ரொம்ப மரியாதை. மேடை உட்காந்து அந்த மேடை கொஞ்சம் இதாவது ஒரு அடி உயரங்க, அது அநியாயத்துக்கு 2 அடி உயரத்தை போட்டு வச்சு ரொம்ப உயர்த்து நிப்பாட்டி அந்த மாதிரி கீழே உட்காந்து கேட்டு வாவு சிதம்பரனுடைய மிகப்பெரிய தியாகியினுடைய செம்மனுடைய பரம்பரை பிளட்டு, நாமள கூலிக்கு மாரடிச்சனுடைய பிளட்டு. எவ்வளவு ஒரு பிளட் அது. இன்னைக்கு ஒரு புல்லட் வாங்கிட்டு என்ன மப்பு பண்றான், ஒரு ஆடியை வாங்கிட்டு அன்னைக்கு எத்தனை கப்பல், 10 கப்பல் பிரிட்டிஷ்கான புற பிடிக்கிட்டான், உள்ள ஓட்டான், செக்கிழுத்தாரு, தொழில்நுட்பம் வச்சு கவர்மெண்ட் லோன் கேட்டாரா, போய் சொன்னாங்க நம்மளுக்கு போய் கவர்மெண்ட் போன பணம் பழைய கப்பல் இருக்குங்க பைத்தியக்காரா. அதுக்காக என்ன என் சொத்தை கூட கொடுத்தேன். தேசிய மக்கள் இருக்கணும் அந்த உணர்வுங்க. அதே ஐயாவுக்கு கிடைச்சது. போட்டு எல்லாம் முடிச்சு ஏதோ கொஞ்சம் வசூல் பண்ணி தரேன், உங்க சொந்த பந்தெல்லாம் நீங்க வச்சு வாழ்ந்துக்குன்னு சொல்லும்போது இவங்க நல்லா இருக்கத்தானே அத்தனை சொத்தை நான் கொடுத்தேன். பழைய அவங்ககிட்ட வாங்கி கொடுத்தேன். அது நான் செய்ததில்லை வீண் நம்ம ஐயா. வ.உ.சி.யின் சிந்தனையை நேர்கொண்ட பார்வை சாந்தி. அந்த இடம் பூரா ஒரு எத்தனோ கிரவுண்டு ஐயா கொடுத்தது, ஒரு கலெக்டர் கொடுத்துருக்காங்க அரிசி கோயில் இடம். இது அங்க சொல்றாரு. அப்ப ஐயா வெளியே அங்கிட்டு போகும்போது எல்லாரும் குடிசை போட்டு உட்காந்துட்டாங்களாம். உலகிட்டு ஒரு மனு எழுதி வேற கலெக்டர் வந்திருக்கா மாறி போய் கொடுத்துருக்காரு. இந்த மாதிரி இப்படி வந்து உட்காந்துட்டாருமா, அவங்களுக்கு காலி பண்ணிட்டு இது வந்து ஒரு கலெக்டர் கொடுத்ததுன்னு. அப்படியா? அந்த கலெக்டர் இந்த போன கலெக்டர் உங்களுக்கு இவ்வளோ இடம் ஃப்ரீயா கொடுத்தாங்க, யாருக்காக கொடுத்தாங்க? உங்களுக்கு கொடுத்தாங்க. நீங்க எதுக்காக வாங்கிய? மக்களுக்காக. இப்ப யார் அங்க உட்காந்துருக்கா? மக்கள். அதுக்கு வேணாங்கிறீங்க அப்படின்னா, ஆமா இது புரியல, டிக்ளீஸ் போட்டு வந்துட்டாரா. இதுதான் சுவாமிஜி. நீங்க அப்படியே கொஞ்சம் மெட்ராஸ் என்ட்ரன்ஸ்ல ஒரு இடம் இருக்கு, விட்டு வரவர மெட்ராஸ் என்ட்ரன்ஸ்ல ஒரு சுவாமிஜி இருக்காரு. இல்ல இப்ப இல்ல, அவர் விட்டு வர. அவருக்கு ரொம்ப நெருங்கி கம்பத்துல ஒரு டிஎஸ்பி இங்க சென்னையில வேலை செஞ்சு வரவர். அவர் கொஞ்சம் ரொம்ப ராமகிருஷ்ணன் டிஎஸ்பின்னு. இவர் நெருங்கி வடலூர்ல ஏற்பட்ட இடம் இருந்திருக்கு. இவர் அவர்கிட்ட லைட்டா பேச போட்டாரு. நீ அம்மா வந்து என் கணவர் சொல்லிச்சு அந்த இடத்த எனக்கு கொடுத்துரு, அப்பதான் உனக்கு பாதி கதிமோச்சம் வேணும். உனக்கு கதிமோச்சமான ஒரு வெங்காயம் வேண்டாம். அந்த ஆளு ஓடி விட்டாரு கம்பத்துல. எப்படி இடத்தை கொடுத்தா மடத்தை மடக்கிற காலத்துல கொடுத்த மடத்தையே மக்களுக்கு கொடுத்துட்டு போனவர் நம்ம ஐயா. எனக்கு சாமியை கொஞ்சம் பேசாட்டு பாண்டிச்சேரி அறிவித்துக்குள்ள எனக்கு ஒரு கிளாஸ் கொடுத்தாங்க. நீங்க வைத்தியத்தை மட்டும் சொல்லிக் கொடுங்க, மனவளக்கலை பேசக்கூடாது. மனவளக்கலை பேசக்கூடாதுன்னா வைத்தியத்துக்கு கிளாஸ் போடாதுங்க. சொல்ல முடியுமா? ஓ அது எனக்கு தேவையே இல்லையாங்க. வைத்தியமிக்கிற ஒரு சின்ன ஒரு பொறி, மீன் பிடிக்கிற பொறி, அதுல வர்றவங்கள அவ்வளோ பண்ணுவீங்க. உனக்கு தியானம் தெரியுமா? தியானம் எனக்கு தெரியுமா? தியாகம் தெரியுமா? எதுக்குள்ள 2 பேர் சண்டை போட்டு உனக்கு நோய் தான் வரும். நோய் மாத்திர மனம் மாறும். மனமது செமையானால் மருந்து மாத்திரை தேவையே இல்லை. சீட் தெரப்பி வெங்காயம் தேவையில்லை. ஆனா மனம் சரியா இருக்கணும். மனம் கெட்டு போனா உடல் கெட்டு போகும். உடல் கெட்டு போனா உயிர் தங்காது. உயிர் தங்காட்டி ஞானம் அடைவது இறைநிலையை உணர முடியாது. வேஸ்ட். தண்டம் இந்த பிண்டம் தண்டம் பிண்டம் தண்ட பிட்டமை தண்டபிட்டமாலாமா? வீணா போன தண்டம் பிண்டமாயிரும். பிண்டமாயிரும் தண்டமாயிரும். தண்டம்னா தண்டனை. தண்டனைக்குரிய பிண்டமா மாத்திராதீங்க. அண்டமரியும் பிண்டமா மாத்தணும். அண்டமரியின் சூத்திரத்தை அறிவதற்கு பிண்டம் மிக சரியாக சமைக்கப்பட்டிருக்கிறது, கொடுக்கப்பட்டிருக்கு. உள்ளவர்களை அனுபவித்து உறவிலே சுகம் காணும் தத்துவத்திற்கு இந்த உடல் அல்ல. உடல் சுகத்திற்காக அல்ல, உடல் துன்பத்திற்கானதல்ல, உடல் ஞானம் அடைவதற்காக கொடுக்கப்பட்ட மிகப்பெரிய அற்புத கருவி, பொக்கிஷம், சொர்ண மாளிகை. சரவணாசுவர் கிடையாது. ஓகே நண்பர்களே, கொஞ்சம் தயாராகிட்டீங்கன்னு நினைக்கிறேன். இது தயாராக தயாராகிட்டு சரியா? ரைட். நிறைய பேராசிரியர்கள் இருக்கீங்க. புதிய அன்பர்கள் எத்தனை பேரு? புதிய அன்பர்கள் எத்தனை பேர்? கரெக்டா 4 தவிர ஒரு பேச்சு. இப்ப முதலை அகத்தாய்விக்கும் போது உடற்பயிற்சி நாம் ஆராய்ச்சி பண்ணணும். உடல் என்றால் பஞ்சபூத கூட்டு. உடல் என்றால் பஞ்சபூத கூட்டு. விண் என்றால் விரைவு கொண்டது, மண் என்றால் விரைவு கம்மியானது. விண் என்றால் விரைவு கூடியது, மண் என்றால் விரைவு கம்மியானது. இவ்வளவு விஷயம்.
விண் விரைவு கூடி விண்ணின் விரைவு சுழற்சி குறைய மண்ணா மாறிடும். அப்ப விண்ணு தான் பஞ்சபூதங்கள் 5 பூதங்கள் ஆயிரும். விண் முதல் பூதம், அதுக்கடுத்து நீர், நெருப்பு, காற்று, நெருப்பு, நீர், நிலம். அப்ப விரைவு கூடும்போது விண்ணு, விரைவு குறைஞ்ச மண்ணு. விரைவு கூடணும் பொருள் உங்கள்கிட்ட இருக்கா இல்லையா? பௌதிக பிரிவுல என்னது? எது விரைவு கூடுது உங்க உடம்புல? ஆக்சிஜனா? உயிர் சக்தி. ஆமா, ஏன் டவுட் அதுல? இல்ல பொய்ய கூட தெரியாட்டி கூட உறக்க பேசுங்க, உண்மையா போயிடும். உண்மை வெளியே வந்துடும். நீங்க குறி வார்த்தை விடாம உட்கார வைக்கிறதுனால உண்மையும் கண்டுபிடிக்க முடியாது. தப்பா ரைட்ட பேசிருங்க, ரைட் வந்துடும். தேவேன்னு உட்கார்றத விட தப்பா ரைட்ட பேசிட்டு வைங்க, சரியான லிஸ்ட் எடுத்துடலாம். எது விரைவானது உடல்ல? அளவிட முடியாத விரைவு கொண்டது எது? உயிர். அளவிட முடியாத விரைவு கொண்ட உயிர் துகளை எது பிடிச்சு வச்சிருக்கு? பாருங்க எவ்வளவு தெளிவு, பாருங்க எவ்வளவு ஒரு பிசிக்ஸ். நீங்க சொல்ல லேசா சொல்றீங்க, மகிழ்ச்சி லேசாக்கி கொடுத்துருக்காரு. இது பெரிய சயின்டிஸ்ட் கேட்ட சொல்ல மாட்டாங்க. டாக்டர் கேட்டு பாருங்க, உயிர் இருக்கான்னு கேட்டா அதனால தெரியவே தெரியாது. கெமிக்கல் ரியாக்ஷன், உடம்புல இருக்க உயிர் பேர் என்னங்களா? கெமிக்கல் ரியாக்ஷன், எலக்ட்ரிசிட்டி, மைக்ரோ வோல்ட் எலக்ட்ரிசிட்டி. அம்மா நம்ம தமிழ்நாடு மின்சார வாரியம் நமக்கு கணக்கு கொடுக்கிறது போல மைக்ரோ வோல்ட். அம்மா கம்மியான வோல்ட்ல ஓடிட்டு இருக்க உயிர், அது எலக்ட்ரிசிட்டிங்க. அதெல்லாம் உயிர்கள், அதுக்கெல்லாம் ஒண்ணுமே தெரியும், ஒரு மணி தெரியாதுங்க. அது கூட ஒண்ணும் தெரியாம இருக்கும். ரெக்கார்டா இருக்கிற காந்த பதிவுகளை மாற்றி ஏற்ப சூழ்நிலைக்கேற்ப உடலை உற்பத்தி செய்யக்கூடிய மிகப்பெரிய ப்ரோக்ராம் சார்ட் காந்தம். அந்த சார்ட்ல இருக்கிறத அப்படியே பிரிண்ட் போடுற உயிர். எவ்வளவு பெரிய வேலையா? சரியா பாத்தீங்களா? உயிர் உங்களுடைய வேலையாளா இல்லையா? ஏவலாமா இல்லையா? ஏவலுக்கு அது எங்க இருக்குன்னு தெரியணும், எப்படி வெளிவருது தெரியணும். அது தெரியாதனால என்ன பண்றோம்? உயிரை பற்றிய பயன்பாடை நாம் அறியவில்லை. உயிரை பற்றிய தத்துவத்தை சொல்லிக் கொடுக்கிற ஞான மார்க்கத்துக்கு பேர் தான் குண்டலினி யோகம். இப்ப நீங்க யாருங்க? குண்டலினி யோகியர். மனவளக்கலை மேலோட்டமா சொல்றீங்க, உள்ளோட்டம் நீங்க குண்டலினி யோகி. குண்டலினி சக்தி எழுப்பக்கூடிய ஆட்கள். குண்டலினி சக்தியை எழுப்பிட்டீங்கன்னா உயர்ந்த அறிவு வந்துடும் சொல்லி இந்த தத்துவத்தை மறைச்சு வச்சானுங்க. அது தப்பு இது தப்புன்னு சொல்லி பொய்யை எழுப்பி பக்தி மார்க்கத்தையும் மத்தையெல்லாம் தூண்டி விட்டு குண்டலினி யோகத்தை நிப்பாட்டி வச்சாங்க. குண்டலினி யோகத்தை மறைக்கிற, குண்டலினி யோகத்துக்கு நேர் ஆப்போசிட்டா இருக்கிறது தான் பிரணயாமம். பிரணயாமத்தை கொண்டு வந்து குண்டலினி யோகத்தை நிப்பாட்டிட்டாங்க. மூச்சை பிடிச்சு மூச்சோட மூலம் அறிந்து வாசி வழக்கம் அறிந்து செறிந்தடைங்கள் ஆயுள் பெருக்கம் உண்டாமைக்கிறார். ஆயுள் பெருக்கத்துக்கு காரணம் உடலா உயிரா? உடலும் உயிர் தான். இப்ப உடலும் உயிர் ரெண்டு பேரும் இருக்காதான். உடலுக்காக இவ்வளவு கவுண்ட் மூச்சு உள்ள வாங்கு, இவ்வளவு கவுண்ட் நிப்பாட்டு, இவ்வளவு கவுண்ட் விடுங்கிறது உடலுக்கானது. ஆனா உள்ள பிராணனை யாமமாக்கணும், யாகிக்க வைக்கணும், நிப்ப வைக்கணும். நிப்பாட்டி அதோட மூலத்தை கண்டுபிடிக்கிறதுக்கு வாசி வழக்கம் அறிந்து செறிந்தடங்கிறதுக்கு மகிழ்ச்சி வாசி அறிய வேண்டாம், வழக்கம் அறிய வேண்டாம், செறிந்து அடங்குட்டார். அதை கண்டுபிடிச்சு அதுல உட்காரு. Please be seated. The being. நீ செறிந்து அடங்கு. உயிர் மூலத்தில் நீ நில். உயிரோடு நில். உயிரோடு உறவாடு. உயிரில் உறைந்து 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 இந்நிலையில் பழகிக்கொள்ள உலக இன்பங்களில் அளவு கிட்டுமைக்கிறார். உடலுக்கு மூலசக்தி உயிர் என்றால், உயிருக்கு மூலசக்தி இறைவன் என்றால், இறைவனோடு உயிரோடு உறைந்து 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 இந்நிலையில் பழகிக்கொள்ள. அது எப்படி பண்ணணும்? ஒன்றி 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 நின்று அறிவை பழக்கி உறுதி நுட்பம் சக்தி மனதிற்கு அதிகமாகும் வரை பொறுமையாக பயிற்சி செய்யும். ஒன்றி ஒன்றி நின்று அறிவை பழக்கி உறுதி நுட்பம் சக்தி இவை மனதிற்கு அதிகமாகும் அன்றன்று அடையும் அனுபவங்கள் எல்லாம் அறிவிலே நிலைத்திடும். பின் நன்று என்று கண்டபடி நட்பண்புகள் செயலாற்றும் நட்பண்புகள் புலன்களுக்கு என்றென்றும் அமைந்து போகும். ஈஸியா சொல்லியிருக்காரு. எவ்வளவு ஒன்றி தவம் பண்ணீங்க? உங்களுடைய தவ நேரம் எவ்வளவு நேரம் தவம் பண்ணீங்க? எவ்வளவு நேரம்? 1/2 மணி நேரம். ஒண்ணு விளங்காது, ஒரு மண்ணாங்கட்டி விளங்காது. எவ்வளவு நேரம் தவம் பண்ணணும்? தவத்திற்கு கால தூரம்
இருக்கா? எல்லை இருக்கா? எல்லையற்ற தவம். எல்லையற்ற தவம் பண்ண முடியலையா? சின்ன தியாகமாவது பண்ணுங்க. தியாகம் பண்ண முடியுமா? அவை சொன்னா அரியது எதுன்னு கேட்டா எது அரியது? தெரியுதா? எது அரியது? புரியுதா உங்களுக்கு? புரியுதான்னு கேட்கக்கூடாதுங்க. பார்த்து ஆமா இவருக்கு ரொம்ப புரிஞ்சு போச்சு அப்படிங்கிற எதிர்வினை ஏற்படும். தெரியுதான்னு கேட்டா ஆமா இவருக்கு தெரிஞ்சு போச்சு எதிர்வினை ஏற்படும். எதிர்வினையுடைய செகண்ட் தாட் விட்டுருங்க. என்ன சொல்லப்படுது 2 நாள் என்ன பேச அத்தனை அடமானம் வச்சுருக்கீங்க. கேட்டுருங்க. நாளைக்கு பேசிக்கலாம். உன் கிளாஸ் ஒண்ணு வாய்க்கலையா? வராத நீ அடுத்து. நான் வர மாட்டேன். நீ வராத, நீ வந்தா நான் வர மாட்டேன். தைரியமா சொல்லலாம். யாருக்கு எதுவும் கெட போறது இல்ல. யாருக்கு எதுவும் கெட போறது இல்ல. இந்த பிராங்கா இருக்கணும். உள்ளத்துல தெளிவும் மனதில் அமைதியும் உண்மைக்கு உண்மையா போனோம். குரு கிடைச்சா குரு பிடிச்சுக்கணும். இப்படித்தான் ஒரு சீடர் குருவை தேடி போனானா ஞானம் அடையாது. நிறைய பேர் போயிருக்காரு. போனவெல்லாம் ஞானம், இவனுக்கு ஞானமே கிடைக்கல. இல்லைங்க வர்றவெல்லாம் ஞானம், எனக்கு ஞானம் கிடையாது. அப்படியா? இன்னும் ஏமால உனக்கு சந்தேகம். நீ என்னையவே சந்தேகப்படுற ஞானம் அடைஞ்சாரு இல்லையான்னு. ஆனால் உனக்கு ஞானம் கிடையாது. இல்லைங்க உங்களை முழுக்க நம்புறேன். இல்ல பாப்பா ஞானம் அடைஞ்சது. ஐயா ஞானம் கிடைக்க மாட்டேங்குது. அப்படியே குழப்பத்து ஓடி ஒரு சமயம் மலை சரிவுல நடந்து போறாரு. இந்த ஊருக்கு அடுத்த ஊருக்கு போகும்போது அது ஒரு ஆள் பார்த்து ஸ்டெப் எடுத்து வச்சுட்டு போகணும். அப்படிப்பட்ட சின்ன குறுகலான நல்ல உயரமான மலை ஒரு 20 அடிக்கு மேல நடந்து போறாரு. போகும்போது எல்லாரும் கரெக்டா போயிட்டாங்க. குரு போயிட்டு இருக்காரு. குரு பின்னாடி வந்து இந்த ஞானப்படையாத சீடர் என்ன பண்றாரு? கால் தவறி கீழே விழுந்துரு. கீழே விழுந்து 10 20 அடி கீழே விழுந்து ஐயோ காப்பாத்துன்னு அழறான். குரு பார்த்தாரு. என்ன செய்யாருங்களா? குருவும் அதே இடத்துல கீழே விழுந்து அவர் காப்பாத்து ஞானம் கிடைச்சு சொன்னார். பலகாலம் கொடுக்க முடியாது தேடி ஏங்கிய ஒரு விஷயம் சனத்துல எப்படி கிடைச்சவனுக்கு ஞானம்? கீழே விழுந்துட்டா யாரும் காப்பாற்ற முடியாது, நம்ம தான் நம்மளை காப்பாற்றிக்கிறத குரு காட்டிட்டாரு. நீ விழுந்தாலும் அதே போலதான் கதறும், நான் விழுந்தா அதே போல கதறும். ஓகேயா? இந்த யதார்த்த ஞானம். உடற்பயிற்சி மிக சரியா அனைவரும் செய்ய வேண்டிய ஒண்ணு. ஏன் உடற்பயிற்சி பண்ணணும்? எதுக்காக உடற்பயிற்சி பண்ணணும்? மகிழ்ச்சி உடற்பயிற்சி எங்க கண்டுபிடிச்சேன்னு சொல்றாரு. சொல்லுங்க, ஒரு பதிவு கொடுங்க. சுவாமிஜி பயிற்சியில எங்க கண்டுபிடிச்சாரு? இது பதில் தான். என்னமா இப்படி உட்காந்துருக்கீங்க? கரெக்டா சொல்றீங்க. ரொம்ப சரியான ஆன்சர். அது மகாராஷ்டிரா எங்க கண்டுபிடிச்சாரா? கழுது எட்டு. அது பேர் கழுத பரட்டு. சொல்றோம்ல, இவன் கழுத பரட்டு பண்ணுவான்னு. கழுத என்ன செய்யுமா? வெயிட்டு தூக்கிட்டு தெரிஞ்சுக்கிடுங்க. வெயிட்டு தூக்கி வைக்குமா அதோட முதுகு தட்டி இப்படி இறங்கிடும். அவ்வளவு. அதான் அன்னைக்கு ரோடு மேன். எதுங்க? கழுதுதான் அன்னைக்கு எல்லாம் பொதியை தூக்கி போகும். மலங்காட்டுக்கு எல்லாத்துக்குமே அரிசி மூடை ஏற்று கழுதான் பயன்படுத்தலாம். இன்னைக்கு ஆட்டோ வச்சு அன்னைக்கு அது கழுதா இருந்துச்சு. கழுதுக்கு பதில் ஆட்டோ வந்த கூட கழுதைக்கு ரெடி. இப்ப கழுது முறை எங்க போச்சு? முனியாண்டி விலாஸ்ல பிரியாணி. முனியாண்டி விலாஸ்ல அது மதுரை முனியாண்டி விலாஸ் போட்டு பிரியாணி போட்டு பேர் என்ன வச்சுக்க? தலப்பை கட்டி பிரியாணி. திண்டுக்கல் பேர் என்னங்க? எத்தனை பேர் இருக்கு? பிரியாணி போட்டா போயிருவோம். தலப்பா கட்டி மொட்டையாடி பிரியாணி, எப்படியா பிரியாணி மொட்டையாடி பிரியாணி வச்சுக்க வேண்டியதுதான். சோ அந்த கழுதிகள் முதுகு தட்டி இப்படி ஆயிரும். அது நிமித்தத்துக்கு என்ன பண்ணும்? அது எங்கேயாவது ரோட்டோட மணல் பாங்கான இடத்துல கொஞ்சம் போம் கணக்கா இருக்கணும். அப்படியே பரண்டு முன்காலுக்கு இந்த பக்கமும் பின்காலுக்கு இந்த பக்கம். இது சாமிஜி இறைநிலையோடு உணர்ந்து இந்த பெயினுக்கு ரொம்ப நேரம் தவம் பண்ண முடியல அன்பர்கள். பேக் பெயின் வருது, என்ன செய்யன்னு கேட்கும்போது இறைநிலை உணர்த்தினது. நான் ஒரு பிரதிநிதி உலகத்துக்கு கொடுத்துருக்கேன் கழுத. அந்த கழுது செய்யறதை கண்டுபிடி யூ என்றார். என்னுடைய யூகத்தால் உணர்ந்தேன். அவர் போய் கழுது பண்றதுல உத்தெல்லாம் பார்த்துட்டு இருக்கலாம். ஐயாவுக்கு டைம் எல்லாம் இல்லப்பா. கடுமையான உழைப்பாளி. உறவுகளை தூக்கி சமந்தவர். இன்னைக்கு நம்ம கல்யாணம் முடிச்சா ஒரே மாசத்துல தனியா போயிடுவோம்ல. உறவுகளோட சம தெரிஞ்சா நம்ம உறவு நம்மளை சமக்க. நம்ம முதல்ல சம தெரியல, அதனால நம்ம உறவுகள் நமக்கு அடுத்து வர நம்ம பிள்ளைங்க அப்பா என் வீட்டுக்காரிக்கு பிடிக்கலப்பா, நாங்க தனியா போயிடுவோம்ப்பா. என்னடா வந்து ஒரு நாள் அதப்பா ஒரே நாள் அவளுக்கு பிடிக்கல, அவளுக்கு பிடிக்காதுன்னு சொல்லி நான் செய்ய மாட்டேன். நேற்று அறிமுகமானவர்களுக்கு அவ்வளவு முக்கியத்துவமா?
பெற்று ஆளாக்கி வளர்த்த உறவுகளை விட்டோம். உறவுகளோடு நேசமாக உறவுகளின் உண்மை அறிந்து உறவுகளின் உண்மை நிலை உணர்ந்து உறவுக்கு தொண்டாற்றி இன்பம் காண்போம். நம்முடைய சொந்தமே அதுதான். உலகத்துக்கு வர்றதுக்குண்டான காரணம் கர்த்தா. சரியா? சோ அன்பர்களே, உடற்பயிற்சி மிக அவசியமானது. கைப்பயிற்சி அதனுடைய மேன்மைகளும் நான் என்னுடைய நண்பர் சொல்லுவார், எனக்கு உடற்பயிற்சி நான் கிளாஸ் கொடுக்கும்போது அறிவிப்புகளை என்கிட்ட உடற்பயிற்சி வந்துட்டா கைப்பயிற்சி முடிக்கிறதுக்கு 4 நாள் ஆகும். ஆனா நீங்க ஒரு புதிய நண்பருக்கு உடற்பயிற்சி எத்தனை நாள் கொடுப்பீங்க? எத்தனை நாள்? ஒரே நாள்ல அதுல ஒருத்தர் மிலிட்டரிக்காரர் இருந்தாரு, கட்ட 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 கொடுத்துட்டு போயிடுவார். அவரு ஒரே நாள் எல்லாம் பயிற்சி பண்ண அவ்வளவு நாளைக்கு நீங்களே பண்ணி அவன் நீ முடிப்பான், நாளைக்கு எப்படி பண்றது வெள்ளை எனக்கு வருவான் வாங்கியா அப்படின்ட்டு. கையை தூக்குனா என்னென்ன ஆகும் தெரியுங்களா? கையை எப்ப தூக்குவோம்? எப்பயா பஸ்ல நிற்கும் போது, வீட்டுல ஏதாவது பொருள் இருக்கும் போது தூக்குவோம். மீதி நேரம் கையை ஏன் விலங்குகளுக்கு கையில பிரச்சனையே இல்லை? ஏன்னா அது கிடைமட்டத்தில் இருக்கு, மகர நிலை. நாம நேரா இருக்கும். அதனால நம்ம கைக்கு வேண்டிய சக்தி ரத்த ஓட்டம், காற்று ஓட்டம், வெப்ப ஓட்டம், காற்று ஓட்டம், ரத்த ஓட்டம், காற்று ஓட்டம், வெப்ப ஓட்டம், உயிரோட்டம், காந்த ஓட்டம் என்ன செய்யும்? அவ்வளவு சீக்கிரம் வராது. இப்ப கையை தூக்கணும் என்ன ஆகும்? எம்டி ஆகும். கையா இருக்கும் போது விரைவு கொள்ளும். வேக்கம் உருவாக்கிட்டா வேக்கம் நோக்கி பாயும், வெற்றிடத்தை நோக்கி இயற்கை தள்ளும். அதை இன்னைக்கு இருக்கு நம்ம தண்ணி பம்பு. அந்த பம்பு என்ன செய்யுது? வெற்றிடத்தை உருவாக்குது. ஓர்ல கீழே இருக்க தண்ணி மேல அங்க கொண்டு வருது, மேல அங்க டெலிவரி பண்ணுது, சக்சன் டெலிவரி. அதே மெத்தட் தான். பழையன கழிதலும் புதியன பூதலும் அதுக்கு பொருந்தும். கையத்துக்கும் பழைய ரத்தம் போல இப்படி தொங்கிட்டே இருக்கும். டிஃபன் பாக்ஸுக்கு இங்க உரையை நிற்கும். இது இப்படி தூக்குன என்ன ஆகும்? பழைய ரத்தம் போல விரல் கீழே இருக்கும். புவியினுடைய ஈர்ப்பு கவர்ச்சியா உடல் முழுது பாயும். கையை தொங்க விட மீண்டும் புதிய ரத்தம் போகணும். அப்ப கைக்கு ஒரு புது சுறுசுறுப்பு, இள ரத்தம் பாயும். கையை தூக்கணும், கிட்னியுடைய வேலையை அது சரி பண்ணும், இதயத்தினுடைய வேலையை சரி பண்ணும். கண்ணு கை எல்லாத்துக்கும் போக வேண்டிய சப்ளை, ரத்த சப்ளை ஆகும். ஏன்னா முதல் பழைய ரத்தம் கீழே இருக்கிட்டு கீழே இருக்கணும், புதிய ரத்தம் பாயும். மீண்டும் பழைய கையை தூக்கும் போது புதிய ரத்தம், பழைய ரத்தம் புதிய ரத்தம் என்ன செய்யும்? மற்ற ஆர்கன்ஸ்க்கு கொஞ்சம் இருதய ஓட்டத்தை விட பிரஷர் பாயிண்ட் கொஞ்சம் அதிகப்படுத்தி சப்ளை கூட்டும். விஷயப்படியா பிரஷர் கூடாது. சப்ளை வேறு, பிரஷர் வேறு. சரியா? சோ கைப்பயிற்சியில இருக்கு. நான் அதுவே ஒரு 2 நாள் முழுவதும் சொல்லி கொடுக்குறேன். அவர் கைப்பயிற்சியில முழுமை அடைஞ்சாதான் அடுத்த பயிற்சி கொண்டு போகணும். 1 வாரம் ஆயிடும். இதுதான் நான் கொடுக்குறது. என்ன செய்வாங்க? கைப்பயிற்சி, அடுத்து மகராசனம், தீட்சை. எப்படி அரிசின்னு காட்டிட்டு வட்டியில போட்டு பிரியாணி செஞ்சு சாப்பிட்டு அது வேகணும்ல, அது சலன போறதுக்கு ஒரு டைம் எடுத்துக்கணும்ல, அதுக்கு சட்டியில போட்டு வேக்காடுக்கு ஒரு நேரம் எடுக்கணும்ல, யார் வச்சாலும் என்ன கொதிக்கிறதுக்கு ஒரு டைம் எடுத்துக்கணும்ல, அந்த கொதிநிலை டைம் வேண்டும். அப்படி அரைகுறைமா கொடுக்கறதுனாலதான் மக்களுடைய வருகை. அன்னைக்கு எங்களுக்கு கொடுத்த பேர் நான் காயல் பயிற்சி எத்தனை நேரம் எடுக்கிறீங்க? பேராசிரியர் யாராவது காயல் பயிற்சி 2 மணி நேரமா 3 மணி நேரமா? ஒரு நாள் அரை நாள் இருக்கிற ஆள் இருக்காங்களா? அரை நாளுக்கு உண்டான ஆள் இன்புடேட் உள்ள இருக்கணும். ஒரு நாள் இருக்கிற ஆள் இருக்காங்களா? நாங்க காயல் பயிற்சி எடுக்கும்போது 92 2 நாள் பயிற்சி. முதல் நாள் முழுவதும் தியரி, மறுநாள் முழுவதும் பிராக்டிகல். கரெக்டா பண்ணாட்டி வெளியே அனுப்பாடு, சர்டிபிகேட் தரமாட்டாங்க. 2 நாள் என்ன ஆயிடுச்சு? 1 நாள் ஆச்சு. 1 நாள் அரை நாள் ஆச்சு. இப்ப 1 மணி நேரம். இப்ப 1 நிமிஷம் போதும். காயல்ப பயிற்சி சர்டிபிகேட். அவரு எங்க அட்டை கொடுக்குறீங்க? லேடி கொடுத்தா நல்லா இருக்கு. காயல்பு லேடி ஏதாவது கப்பால் கொடுத்தா அது கொடுத்தாலாவது பிரயோஜனம். சார் 2 நாள் நக்கி சாப்பிட்டேன் சார், நல்லா இருந்துச்சு. இது அட்டையை ஒண்ணும் செய்ய முடியாது. வெறும் அட்டை கொடுத்துருக்கீங்க காயல்பு. இதுல எப்படி காயல்புமாகும்? அந்த அட்டை போலயே உட்காந்து என்ன நடக்குதுன்னு தெரியல. பணம் கட்டியாச்சு என்னமோ சொல்றாரு, கேட்டுட்டு போயிடுவது செய்ய மாட்டாங்க. முக்கியமானது காயகல்பம். உடற்பயிற்சி விலங்கின பதிவிலிருந்து நம்மை மாற்றுகிறது.
விளங்கின பதிவுகள் தான் நம்மள கோபம், கவலை, பகை கொள்ளல், எதிர்த்தல், மூர்க்கமாக சிந்தித்தல், பழிவாங்க துடித்தல், இறைவனை பற்றி சிந்திக்காமல் இருத்தல், இதெல்லாம் விளங்கின குணம். எந்த சிங்கம் புலி கரையாவது கடவுள் நினைக்குமா? நினைக்குமா? அதுக்கு தன்னைத்தானே நினைக்கிறதுக்கு டைம் இல்லை. பாதுகாப்பு பராமரிப்பு மட்டும்தான் தெரியும். ஆனா பகுத்தறிவு இருக்கு அதுக்கு. ஆனா பாதுகாப்பு பராமரிப்பு இந்த விலங்குக்கு, இந்த மனித விலங்குக்கு பகுத்தறிவு ஒரு பெரிய தத்துவம். நான் சொல்ற பகுத்தறிவு பெரியார் பகுத்தறிவு இல்ல, மகிழ்ச்சியுடைய பகுத்தறிவு. பகுத்தறிவுன்னு பெரியாருங்கிற ஆளை கொண்டு வாய்க்காதீங்க, மனசுக்குள்ள கொண்டு வாங்க. செகண்ட் தாட் வரும், அந்த ஆளை யோசிக்காதீங்க, அந்த ஆளுக்கு இதுக்கு சம்மந்தமே கிடையாது. நம்ம ஐயா சொல்ற பகுத்தறிவு நம்மளை சுய சிந்தனை தோன்றும். ஆகிய நண்பர்களே, உடலை அகத்தான உடற்பயிற்சிகளை அவசியம், மேன்மை முக்கியம். இந்த புதிய பவுண்டேஷன் கோர்ஸ்ல ஏற்கனவே எடுத்திருக்கீங்க, ஏற்கனவே அனுபவமிக்க பேராசிரியர் உட்காந்துருக்கீங்க. அது பழகி நான் செய்து காட்டு அவமானமா போச்சு. நாங்கள்லாம் எத்தனை காலம் கூட்டு இருக்கு, இவரும் ரொம்ப புதுசாக செய்ய வச்சுருக்காரு. எல்லாம் அந்த ஈகோ வந்துருமா இல்லையா? வருமா இல்லையா? ஆனா நீங்க செஞ்ச நிறைய குறை சொல்லிடணும். ஏன்னா நீங்க செய்யறது என்ன ரூட் நான் கண்டுபிடிச்சிருக்கேன். அது பலன் கொடுக்கும், அனுபவிச்சிருக்கேன் நான். உங்களுக்கு தெரியாம கேட்குறீங்க, எத்தனை ஆண்டு காலம் இந்த உலகத்தில் இருக்குதா நினைச்சிட்டு இருக்கீங்க? உங்க வாழ்நாள் சொல்லுங்க, ஒருத்தர் சொல்லுங்க, எத்தனை வருஷத்துக்கு போறீங்க? நீங்க காயப்பம் குடிச்சிட்டீங்களா? அதை மனசுல வச்சுட்டு சொல்லணும். எத்தனை வருஷத்துக்கு போறீங்க? எத்தனை ஆண்டு காலம்? அப்படி அந்த புத்தகத்தில் எழுதிருச்சு. சொல்றேன், காயப்பட்டு மனசுல வச்சுட்டு பேசுங்க. புத்தகத்தையா மனசுல வச்சு 120 ஆண்டு இருப்பீங்க. இருக்கணும்னா சூழல் வளர்த்துக்கணும். 120 வருஷம் இருக்கணும்னா உங்களுக்கு இடையில 80 வயசுல போற வீட்டுக்காரரு பிள்ளைகள் இருப்பாங்க. அவங்களெல்லாம் பார்க்கணும். முடியுமா? போறத ஓயா நானும் வருவேன் ஓ அப்படின்னு சொல்ற உட்கார முடியுமா? 120 வாங்கிடலாம். எவ்வளவு இம்சம், எவ்வளவு இம்சம். நீங்க எல்லாம் போறதுக்கு முன்னாடி நான் போயிடணும். ஏன்னா உன்னுடைய மரணத்தை என்னால சகிக்க முடியாது. மனைவி விரும்பிட்டேன், உன்னுடைய லட்சணத்தை அனுபவிச்சுட்டேன், என் கூட வாழ்ந்துட்டேன், எனக்காக நீ பயணப்பட்டிருக்க, நீ இறக்குற அந்த பிணத்தை நான் பார்க்க முடியுமா? அதனால உனக்கு முன்னாடி நான் செத்துறேன்னு எந்த பிரச்சனை போனா பாமா தங்கச்சி கூட நல்லா தான் இருக்கா, 2ஆம் தாரமா கட்டிக்கிறோம். நடக்குதா இல்லையா? நடக்குதா இல்லையா? இது என்ன அகத்தாய்வு சம்மந்தம் தான். அகத்தாய்வு, அகத்தாய்வுக்குள்ள இதெல்லாம் வரும். செய்யறானா இல்லையா? ஆம்பளை செய்யறானா இல்லையா? பொண்டாடி செத்து போனா என்ன பண்றான்? அடுத்த நிமிஷம் ரொம்ப சோகமா தாடி விடுவாரு. இந்த அம்மா இறந்ததுக்கா இல்ல, அடுத்து இன்னொன்னு எங்க செட்டப் பண்றது? வாங்கம்மா, நான் சொல்ல முடியும், நீங்க சொல்றீங்க. நான் சொல்றதுக்கு சக்கரம் பார்த்து ஏன் சார், நாங்க தான் கூடுதல் உட்காந்துருக்கோம். நீங்க எத்தனை வருஷம் உட்காந்துருக்கீங்க? மொத்தமா 8 பேர் தான். நாங்க எத்தனை பேர் உட்காந்துருக்கோம் வரிஞ்சு கட்டிட்டு எங்களை போய் இப்படி சொல்றேன். நாங்களும் அப்படி கிடையாது. அப்படி சொல்றதுக்கு நான் சங்கடமா. ஆனா எனக்கு பதில் அப்படி இல்லையா? ரெப்ரஸன்டேட்டிவ் பாத்தீங்கன்னா 2 பேர் வரிஞ்சு கட்டிருக்கேன். நாங்களும் அப்படிதான் சார். வீட்டார் வரல வரல சார். வேற தெரிஞ்சிருந்தா சொல்லிடாதீங்க. அந்த அம்மா சென்ட்ரல் இப்படி சொன்னது அந்த அளவுக்கே குழம்பிடுவீங்க. ஆமா, ஏற்கனவே ஒரு மாதிரி தான் சொல்லிட்டு எல்லாத்துக்கு முன்னாடி நான் என்ன சம்பாதிச்சு பைக்கு கொடுத்துருவேன். ஏன்னா சென்ட்ரல் எத்தனை கவுன்சிலிங் வருது, எத்தனை கவுன்சிலிங் வருது. மனவளக்கலை இல்லாதனால ஒவ்வொரு குடும்பமும் அல்லாடிட்டு இருக்கு. இன்னைக்கு ஒரு அம்மா வரும்னு நினைச்ச வரல, இந்த அம்மா விட்டு விழுங்க. சரியா? சொல்லுங்க, யாரும் தெரிஞ்சு அவ்வளவு குறை காண இன்னைக்கு வரல. வந்துருக்கும்ல, அகத்தாய் எடுக்கணும்ல, அகத்தாய் என்னன்னு தெரியும்ல. மக்களே, அனுபவத்தில் உயர்ந்திருக்கிற மனவளக்கலையில என்னை விட நீங்க உயர்ந்திருக்கிற சத்தியம் தான். நீங்க என்னமோ தெரியாம என்னமோ நேர காலை நீ இங்க உட்கார வச்சு உங்களை அங்க உட்கார வச்சு அவ்வளவு வித்தியாசம். நீங்க யாரா பேசும்போது நான் என்னைக்காவது ஒண்ணு அங்கேயே உட்கார முடியும். காலம் வரும், கொஞ்சம் மாற்றி மாற்றி உட்காந்துக்க முடியாது. சும்மா இன்னைக்கு உங்களை பார்த்து பேசுங்க, நீங்க என்னைக்கு பார்த்து பேசுறீங்க. அவ்வளோ. இது 2 நாள் ஒரு நல்ல கருத்தரங்கமாக, கலந்து உரையாடலாக, கருத்தில் தெளிவு வருவதற்காக, நம்மளை நாம உயர்த்திற்கு ஒருபடி உச்சம் செல்வதற்குண்டான ஒரு உந்து விசையாக பெரிய பேராசிரியர் கவனிச்சுக்கிட்டே இருக்காங்க, என்னடா பேசுறதுன்னு. ஏமா ரெக்கார்ட் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன்.
பேசியா போட்டு கொடுக்குறேன், இது போட்டு வீட்டுல கொடுக்குறேன். என்ன சொன்னா தெரியுமா? கேட்டுக்க, உனக்கு 2வது திருமணம் எனக்கு என்ன அப்படின்னு சொல்லிருக்கு. அந்த நெகட்டிவ் தான் நிற்கும். ஏன்னா எல்லா மனிதனுக்குமே வாழ வேண்டும் என்ற இச்சையின் வேகம் கூடி செய்யக்கூடிய செயலின் விளைவறியாமல் பாவம் செய்து கொண்டிருக்கும் பரிதாப நிலை என்பர்களே. ஆகவே அகத்தாய்வை அமைத்தோம் என்கிறார் சுவாமிஜி. உன்னுடைய அகத்தை ஆய்வு செய்ய வேண்டும். புறம் அடுத்தவன் கையில் இருக்கு. புறம் யார் கையில் இருக்கு? புறம் அடுத்தவன் கையில் இருக்கு. அகம் உனது கையில் இருக்கு. உன் கையில் இருக்க பொக்கிஷத்தை நீ சுத்தப்படுத்து. உன்னுடைய கையில் இருக்குது, உன்னுடைய நம்பிக்கையும் கையில் இருக்க பொக்கிஷம் என்னங்க? எண்ணம் ஆராய்தல், ஆசை சீரமைத்தல், சினம் தவிர்த்தல், கவலை ஒழித்தல், நான் யார் என்ற விசாரணை செய்தல். நீங்க யாராவது நான் யாருன்னு கேட்டீங்களா? நீங்க யாரு? நீங்க ஆத்மா பாத்தீங்களா? கேட்டுட்டீங்க, எல்லாரும் சொல்லிருக்கா நீங்க ஆத்மான்னு. நீங்க வீட்டுல நான் ஆத்மாயா அப்படின்னா ஆத்மா கல்யாணம் அழகான குழந்தைங்க ஆத்மா அது கிடக்குது வா சோறு வைக்க போடு. ஓ நான் ஆத்மா பரபிரம்மமா சங்கிலி கேட்டே போன வாரம் ஒரு வேலை விஷயமா அடமான வைக்கிறது தரமாட்டேங்கிறேன். ஆத்மான கொடுக்க முடியுதானே? ஆத்மனுக்கு இன்ப துன்பம் இல்லை, நெருப்பால் சுடப்படாதது, நீரில் கரையாதது, அதுக்கு மேல் கீழ் இல்லை, உள்புறம் இல்லை, அகப்புறம் இல்லை, எங்கும் எதிரும் நிலைத்திருப்பது ஆத்மா, சித்தான்மா, ஜடான்மா, பேரான்மா, பரமாத்மா, ஜடாத்மா, ஜீவாத்மா. இந்த ஆத்மா யாருக்குரியது? ஜீவனுக்குரியது. இந்த ஜீவன் யாருக்குரியது? உன் பிள்ளை, உன் புருஷன், உங்க அப்பா அம்மா, உன் சொந்தம். யாருக்குரியது? இந்த ஜீவனை தன்னை சுற்றி வசிக்கிற ஜீவனுக்காக இந்த ஆத்மா உடலெடுத்து வந்திருக்கு. தொண்டு செஞ்சீங்களா? போனோன்னு துண்டு போட்டோம் சார், சாண்டாது இங்கிட்டு அங்கிட்டு ஒன்னு இங்கிட்டு அங்கிட்டு. நான் வேணுமா அவ வேணுமா? வார்த்தை பாருங்க. நான் வேணுமா உங்க அப்பா அம்மா வேணுமா? என்ன வார்த்தை? அவன் நடிக்கிறான். இந்த வார்த்தையை எவனுமே நீ கேட்டதில்லை. அந்த வார்த்தை கேட்டதுக்கு என்ன? நான் வேணுமா இப்படிதான் கேட்டாங்க. நான் வேணுமா உங்க அப்பா அம்மா? எங்க அப்பா அம்மா எனக்கு உங்க அப்பா அம்மா வேணுங்க, வேற வழி இல்லை. வள்ளலார் சொன்னார். வள்ளலார் எங்க அப்பா அம்மா வேணும் சொல்ல என்ன சொன்னாரு? வாடிய பயிரை கண்ட பொழுதெல்லாம் வாடினேன் நான். பயிர் வாடினா கூட வதக்கிடுவேன். நாம என்ன பண்றோம்? பயிர் வாடினாலும் வதக்கல, மிதிச்சு போயிருவோம். பயிரையே மதிக்கல, பக்கத்துக்கு உயிரியா மதிப்போம். நிறைய கத்துக்கிட வேண்டிய இருக்கு. அத்தனை அனுபவத்து கொடுக்கறதுக்கு 2 நாட்கள் போதாத நண்பர்கள். எனக்கெல்லாம் தொடர் வகுப்புகள் 30 நாள் பேசுவேன், 24 மணி நேரம் பேசுவேன். பேசுவேங்கிற கட்ஸ் எனக்குள்ள இருக்கு. என்னை பற்றி நம்பிக்கை எனக்குள்ள இருக்கு. உங்க நம்பிக்கை உங்களுக்குள்ள இருக்கா இல்லையா? பேசுறேன் சார், மைக்கு முன்னாடி எல்லாரும் நின்ற உடனே வெக்கம் புடுங்குது சார். என்ன புடுங்குது? நடுங்குது. என்னவா என்ன ஆக பார்த்துருக்காங்க? பேசு 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 பார்ப்போம், பாப்பா அப்படின்னு பேசுமா அப்படின்னு அவங்க அப்படியே உட்காந்துருப்பாங்க. நீங்க பேசுக்கு அவங்க உங்களை பார்த்து நடிக்கிறது. நின்றுச்சு, நம்ம புதுசு இடத்துல நம்ம நின்றுச்சு அப்படின்னு அவங்க பயந்து நிற்பான். நீ அவங்கள பார்த்து பயம் 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 தூக்கி உடச்சிருக்கான். காம்ப்ளெக்ஸ் இருக்கக்கூடாது. அதுக்காக சுப்ரியாட்டி காம்ப்ளெக்ஸ் இருக்கக்கூடாது. உடற்பயிற்சி மிக முக்கியமானது. தொடர்ந்து நான் கத்துக்கிடும் போது உடற்பயிற்சியை ரசித்து சாப்பாடு உடற்பயிற்சி பண்ணாம எதுவும் செய்ய மாட்டேன். அவ்வளவு ஈடுபாடா முழுக்க அப்படியே சொல்லுவேன். பாருங்க இந்த கை எப்படி வைக்க சொல்லியிருக்காரு கார்த்தியும் கிடைச்சான். கார்த்தி இந்த கை எப்படி வைக்க சொல்லியிருக்காருன்னு தெரியல சார். சாமி சொன்னாரு செஞ்சேன் சார். சாமி சொன்ன எல்லாம் செஞ்சிருவியா? கிணத்து காட்ட குதிச்சிருவியா? கேள்வி கேள்வியா? ஏன் இப்படி வைக்க சொல்றாரு? கை சுத்தும் போது எந்த கை வைக்கிறோம்? ஒரு ஆள் சொல்லுங்க. சமான புத்திர இதுக்கு பேர் 75 மார்க்கு. இன்னொன்னு ஆனா வர்மம் படிச்சாத வரும். இதுக்கு பேர் பஞ்ச விசை பதிவடங்கள். சொன்னது கரெக்ட். பஞ்சபூதங்களை தன்னடக்கம் பண்றதுக்காக
தனக்குள்ள பற்றாக்குறையை நிறைவு செய்வதற்காக இந்த சமான முத்திரை போட்டு இந்த பஞ்சபூதங்களை இயக்கிறதுக்கு உண்டான சுவிட்சஸ் இங்க இருக்கு. அதுல இந்த கட்டை விரல் எந்த சுவிட்ச் இருக்கு தெரியுங்களா? கை கட்டை விரல்ல இதையே நம்ம ஐயா என்ன பண்ணிருக்காரு, மேல முதல்நிலை பயிற்சியில இப்படி திருப்போம். திருப்ப பாத்தீங்கன்னா இதை ரெண்டு எனக்கு சொன்னாரு. ஏன் இப்படி புடிச்சுக்கிட்டு இருந்தாங்க? ஏன் சுவாமி தெரியுமா தெரியாதா? ஏன் இப்படி பண்ண சொல்லிட்டாரு? இதே உடற்பயிற்சி ஓட்டு 2 நாள் ஓட்டு போல நினைச்சாச்சுங்க. இனிமேதான் இருக்கு சாப்பிட்டு இதே ஓட்ட மாட்டேன் நானு. ஆனா நான் சொல்லித்தான், கை கட்டை விரலில் பீனியல் கிளாண்ட் குறிப்பிடுத்துங்க. கை கட்டை விரல்ல பீனியல் கிளாண்ட் ஹைப்போ தலாமஸை தூண்டும் மன அமைதி, ஓர்மைத்தன்மை, தடுமாற்றம், நடை தடுமாற்றம், புத்தியில தடுமாற்றம் இருக்காது. நடையில தடுமாற்றம், புத்தியில தடுமாற்றம் இருக்காதுக்கு இதை இணைக்கணும். இது பீனியல். இதை டைட் பண்ணிட்டு தான் இப்படி இப்படி சுத்தணும். நான் இப்ப மைக்குக்காக இப்படி வைக்கிறேங்க, நீங்க நாளைக்கு பண்ணும்போது இப்படி வச்சிடாதீங்க. அவர் இப்படிதான் செஞ்சாருங்க. எல்லாம் ஈயச்சான் காப்பீடு தான் உட்காந்து கரெக்டா நேரம் நம்ம கண் பார்வைக்கு நேரம் பார்வை 2 நகத்துல நிலையத்தை வச்சுக்கலாம். சரி, இது பண்ணும்போது கால் கட்டை வரல என்ன பண்றோம்? இடப்பக்கம் திரும்பும்போது வலது குதிகால தூக்கி இடது பெருவரல ட்விஸ்ட் பண்றோம். ஏன்? ஆமாயா, ஒட்டுமொத்தமா முதுகுத்தட்டு திரும்ப பிரெயின் ஆக்டிவேஷன் ஆகும். இதுல பிரெயினுடைய தலைமை சுரப்பிகளை தூண்டுறதுக்கு தான் சுவாமி தோற்று. இது பீனியல், கீழே இருக்கிறது பிட்யூட்டரி. ஏன்னா கீழே போனாலே ஜடம் மண், மேல வந்தா விண்ணு. உயிர் விண்ணுக்கு, உடல் மண்ணுக்கு. உடம்புல சரிவதி பிரிச்சிங்கன்னா கீழே இது மண் பகுதி, இது விண் பகுதி. உடம்பு எத்தனை கூறா போட்டுக்காரு? உடற்பயிற்சி பேசி ஆகணும். எத்தனை கூறு போட்டுக்காரு மகரிஷி உடலை? மகரிஷி உடலை எத்தனை கூறு போட்டிருக்காரு? சொல்றேன், சொல்லுங்க. ரசாயன மண்டலம், மின் மண்டலம், உறையும் ரசாயன மண்டலம், விரையும் மின் மண்டலம், யோசிக்கும் காந்த மண்டலம் இருக்கா? எத்தனை மண்டலம்? 4 சொல்லு. என்னோட சொன்னதை நான் தெரிஞ்சுக்கிறேன். அடுத்து எழுத்து வாங்க, அடுத்த கிளாஸ். 4 மண்டலம், 3 ரசாயனம், உறைந்த ரசாயனம். அதனால இந்த வயிறு பாருங்க, ரசாயன மண்டலத்தை கேட்டுங்க. எங்க தெரியுங்களா இருக்கு? நெஞ்சுக்குழியிலிருந்து தொப்புள் வரைக்கும் ரசாயன மண்டலம். நெஞ்சுக்குழியிலிருந்து தொண்டைக்குழி வரைக்கும் இயங்கு மின்சார மண்டலம். ஆனேடு கேத்தேடு இந்த பக்கம் ஓடும். சார்ஜ் டிஸ்சார்ஜ், சார்ஜ் டிஸ்சார்ஜ் மாறி மாறி ஓடும். இது இப்படியும் ஓடும். இப்படி ஓடும் போது இப்படி மாத்தி ஓடும், இப்படி ஓடும், இப்படி ஓடும். எல்லா திசையிலும் மாற்றி ஓடக்கூடிய சக்தி இங்க இருக்கு. சரிங்களா? உங்களுக்கு நிறைய விஷயங்கள் கொடுப்பேன். குறிப்பெடுக்கிறதுல உங்களுடைய கைவண்ணம் தான் இருக்கு. அதனால இந்த ரசாயன மண்டலம் தோன்றதுக்கு என்ன குறி போட தெரியும் உடம்புல? இப்ப நீங்க ஒரு முக்கோணம் இப்படி போட்டீங்கன்னா இது மேல் முக்கோணம் இருக்கு பார்த்தீங்களா? இப்படி போட்டு இப்படி போட்டா இது மேல். ஃபீமேலுக்கு எப்படி போடுங்க? இது ஆண். ஃபீமேலுக்கு முக்கோணத்தை கவிழ்ச்சி போடணும். ரெண்டையும் ஒன்னாக்குங்க. என்ன 6 மணி கோலம் வருதா? இப்ப 6 மணி கோலம் இந்த இடத்துல இருக்கு. இந்த கோலத்தை இங்க போட்டாலே போதும். இந்த கோலத்தை இங்கேயும் போடலாம், வீட்லயும் போட்டீங்கன்னா உங்க சுவாச மண்டலம் மின் சக்தி சீராகும். இதான் வர்ம சூட்சாதி சூட்சும சரசாஸ்திரம். சரம்னா மூச்சு, சரசாஸ்திரம். வர்மம் படிச்சாலும் தெரியும். இன்னைக்கு அம்மா சொல்லல, சீட் தெரப்பி இல்ல, அதுக்கு அடிப்படை வர்மம் தான். வர்மத்துல நீண்ட தூரம் பயணிச்சேன். நீண்ட வருடங்கள் வாழ்க்கையவே அதை ஒப்படைச்சேன். வர்மம் தேடி பல ஆண்டு காலம் ஓடுனேன். 400 ஆண்டு காலம் வர்மத்தை உண்மையான ட்ரெடிஷனல் வர்மா, கரெக்டான வர்மத்தை எடுக்கணும். அது ஆசானமாகி நிறைவேற்றி சொல்லி கொடுத்து. இதுல நீங்க பாருங்க, இப்ப மேல் போடுறது சொல்லி தர. மேல் நம்ம உடம்புல இருக்கக்கூடிய சக்தியில வீரிய சக்தி தூண்டுறது எப்படின்னா, பாருங்க, வலது மார்பக காம்பு 1 புள்ளி, இடது காம்பு 2வது புள்ளி, 3வது தொண்டை குழி. இதை நினைச்சு பாருங்க. இப்படி ஒரு கோடு போடுறோமா? இப்படி வருதா? அடுத்து இப்படி வருதா? இது என்னதுங்க? மேல். என்ன செய்யணும்? இப்படியும் இப்படியும் இப்படி இருக்கணும். இப்படி இருக்கணும். நாமளே சுய தூண்டல் கொடுக்கலாம். இப்படி ஒரு
ஒரு 500 பக்கம் ஒரு தொகுப்பு எழுதிட்டு இருக்கேன். அவரவரை குணப்படுத்தும் சுய வர்ம தூண்டல். சுவாமி கிட்ட கொடுத்து நான் சர்டிபிகேட் வாங்கலாம் நினைச்சேன். ஐயா போல இருக்காரு. இது ஆன்மீகத்துல பாத்தீங்கன்னா ஸ்ரீ சக்கரம் இப்படிதான் இருக்கும். வந்துட்டா ஆனா சொல்லியிருக்கான் சரியா. இது இப்படி வரும் சரிங்களா. இது மேல். ஃபீமேல் எப்படி கண்டுபிடிக்கிறது? இந்த ஆண்டா ஒரு புள்ளி, இந்த புஜம் ஒரு பாருங்க. இப்ப சக்தி பூர் அடங்கல் சரிங்களா. இங்க இருந்து ஒரு கோடு இப்படி போட்டு நெஞ்சுக்குழிக்கு ஒரு கோடு, இது தொண்டைக்குழிக்கு மேல கொடுத்தோமா, தொண்டைக்குழிக்கு இங்க கொண்டு வர பாருங்க. சக்கரம் வந்துச்சா. இந்த சக்கரத்தை ஒருத்தருக்கு வீட்டுக்காரருக்கு இப்படி படுத்து இப்படி தேய்ச்சி வைங்க. அவருடைய சுவாசம் செய்யறாங்க. இவ்வளவு இருக்கு. நிறைய குறிவாடுகள் இருக்கு. வர்ம குறி எழுது. இது உடம்புல போற குறி. அது எடுத்து 5 புள்ளி கோலம் இருக்க நீண்ட வால் நட்சத்திரம் ஒன்று இருக்கு பாத்தீங்களா. அது முதுகல் இருக்கு. இந்த 2 புள்ளி இங்க இருக்கா, இங்க 2 புள்ளி இருக்கு. இங்க பிறந்த குழந்தைக்கு 2 புள்ளி விழுந்துருக்கா. அதுக்கு அடுத்து 2 பூநூல் விழுகிற இடம், அது கிட்னியை சரி பண்ற இடம், பூநூல் கால வர்மம். அடுத்து இந்த சரம் முடிச்சு முடிஞ்ச ஒரு எலும்பு உண்டுதான். அது பாருங்க, போட்டு பாருங்க. இப்படி வரும் கரெக்டா. இந்த கோலம் போட்டா அவங்க வீட்டுல உடம்பு நல்லா இருக்கு. அதை விட பணம் இருக்கான்னு அந்த கோலம் வீட்டுல முன்னாடி கோலத்தை பார்ப்பாங்க. இந்த குடும்பம் இந்த கோலத்துல இருக்கு கண்டுபிடிச்சுப்பாங்க. யார் கோலம் போடுறா? வைக்கிறது இல்லை, டைமே இல்லை. என்னும் எழுத்தும் கண்ணன தவிர ஏவா மக்கள் போவா மருந்து சொல்லியிருக்காங்க. என்னும் எழுத்தும் நீ எதை நினைச்சு எழுதுறியோ அது குறியீடு குறுக்கீடு இல்லையா. கை எழுதுற, உயிர் தான் எழுதுது. இது ஒரு சயின்டிஸ்ட் ஒருத்தன் ஆராய்ச்சி பண்ணி ஒரு விஷயம் சொல்றேன். வெல்கம் அப்படிங்கிற வார்த்தைய ஒரு பெயிண்ட் ஸ்கிரீன் அந்த ஒரு அட்டையை எடுத்துக்கிட்டு அதுல என்ன பண்றான், ஒரு பிரஷ் பெயிண்ட் எடுத்துட்டான். அது ஒரு சொரசொரப்பான ஒரு பெயிண்ட். அந்த பெயிண்ட் எடுத்து பிரஷ் இங்க வைக்கும் போது வெல்கம்னு மனசுல நினைச்சிட்டு ஒரு இழு இருக்கிறான். இப்ப அதுல ஒரு கோடு தான் போட்டான். இவ்வளவு பெரிய பிரஷ்ல ஒரு பெயிண்டிங் பண்ணா, ஆனா மனசுல வெல்கம் அப்படின்னு இழுத்துட்டான். இது அதை காய வச்சுட்டு பழைய கிராம போன் ஊசி இருக்கு. கிராம போன் பாத்துருக்கீங்க? பழைய கிராம போன் தெரியும் எப்படி இருக்கும். ஒரு தட்டு வைப்போம், அரக்கு தட்டு. அதுல லீடில வச்ச உடனே பாட்டு பாடும். அந்த தட்டு எடுத்து வச்சுட்டான். ஆம்பளை கூப்பிட்டு அந்த காஞ்ச பெயிண்ட்ல இப்படி வேகமா இழுக்கிறான். இப்படி என்ன வேகத்துல நினைச்சிட்டு இழுத்தானோ, என்ன வேகத்துல பதிவுகளை கொடுத்தானோ அதே வேகத்துல அவன் இழுக்கிறான். அதுல ஆம்பளை என்ன வருது, ஃப்ரீயாப்புல வெல்கம்னு சத்தம் வருதான். இப்ப வெறும் பெயிண்ட் அடிச்சு நினைச்சிட்டு பெயிண்ட் அடிக்கும் போது அந்த வார்த்தை உள்ள பதிவுனா அன்பர்களே, எத்தனாயிரம் பிறவிகள்ல விலங்காயிருந்து கொலை செய்து பறித்துண்டு பிறர் வாழ்க்கை சுதந்திரத்தை பறித்து வெற்றி என்ற கலிப்போடு கர்ஜித்து வாழ்ந்த காலங்கள், மறைந்த காலங்கள் எத்தனை. ஐயோ, இப்பயும் அதை விட்டோமா? இப்பயும் விடலையே. அந்த கொலைப்பதிவு, பாவப்பதிவு, சுதந்திரத்தை கெடுத்த பதிவு அத்தனை ரெக்கார்டா கருமைய பெட்டகத்துல அடங்கி கிடைக்கப்படுகிற. அது எப்போ வருதுன்னு நமக்கே என்ன நடக்குதுன்னு தெரியல, என்ன நடந்ததுன்னு தெரியல. நடந்துருச்சு, மாட்டிக்கிட்டேன். எப்படி இனி நடக்கிறதுக்கு முன்னாடியே எண்ணத்தை நீங்க லாஸ் பண்ண. மகிழ்ச்சி சொல்றாரு, மனம் மறையும் இடம் மகேசன் தோன்றும் இடம். என்ன சொல்ற, உன் மனசை கொன்று மகேசன் சொல்ற. சார் மனசு இல்லாம எப்படி சார் வாழ முடியும்? மனசு இல்லாம எப்படி சார் இருக்க முடியும்? மனசு இல்லாம இருந்து பாருங்க, நீங்க மகேசன் ஆகிடுங்க. நீங்க இப்ப வாழ்றதுல விலங்கு வாழ்க்கை, மகேசன் அனுப்புறத வாழ்க்கை. அதனால்தான் தம்பதி சமயத்துல ஈசனையும் பார்வதி எப்படி வச்சிருக்காங்க, ஏன் குடும்பம் வச்சிருக்காங்க? அவர் இறைநிலை அடைஞ்ச பிறகுதான் அவருடைய அந்த அம்மாவுடைய அனுபவம் புரியுது, இந்த அம்மாவுக்கு இவாளுடைய அனுபவம் புரியுது. இவாளை புரிஞ்சுக்கிறோம், அவளை புரிஞ்சுக்கிற ஞானம் வேணுமானே. கவாலாதான் இப்ப பண்ண அவளுக்கு அவப்படுத்தி வரைக்கும் வேகமா ஞானப்படுத்துங்க. 1.5 மணி நேரம் இருக்கு சாப்பிடுறதுக்கு ஞானப்படுத்துங்க முடியுமா? ஆனா ஞானமுடையதுக்கு எவ்வளவு நேரம் சொல்லியிருக்காங்க முன்னோர்கள்? ஞானமுடைய எத்தனை நாள் ஆகணும்? அடைச்சிங்களா நீங்க? அந்த பக்குவம் வரணும். செகண்ட் சொல்லிருக்கீங்கன்னா ஆமா வரலாம். நான் சொல்றேன்மா, பாத்தீங்களா? ஒரு செகண்ட் தான் ஒரு பக்குவம் வந்துருச்சுன்னா பக்குவம் கிடையாது. பருவம் பக்குவம் தேவையில்லை, பருவம் தேவையில்லை, பக்குவம் தேவையில்லை. நீ விடுவதானால் விடுவதானாலும்
விடுவதையெல்லாம் விட்டு விட்டால் பெறுவது ஞானம் தானே. உங்க ஞானத்தை எடுத்து எதுங்க? நீங்க எதெல்லாம் பிடிச்சி வச்சிருக்கீங்க? உங்க பிடிப்பெல்லாம் விடுறதுக்கு எத்தனை செகண்ட் ஆகும்? பிடிப்பை விடுறதுக்கு எத்தனை செகண்ட் ஆகும்? 1 செகண்ட் தான் சார். விட்டுட்டே சார் சொல்லி பாருங்க, ஞானம் வந்துடும். பிறகு பழவடி என்ன நீங்க விட்டது கூட பிடிச்சிருக்கீங்க, ஞானம் பழவடி போயிடுச்சு. உண்மைங்க, ஞானம் அடைஞ்சவனே கீழே வலிக்கு விழுந்திருக்கான். நித்தியானந்தர் ஞானம் அடைஞ்சவன் திருவண்ணாமலை ஞானம் அடைஞ்சிட்டான். ஆனா பெண் வித்துல வலிக்குது. சொல்றாங்க இல்லையா, மேலே ரொம்ப கிழக்குமே இதெல்லாம் வந்து ஆட்டம் போடுமா? அது போடாது. அதைத்தான் சொல்றாரு புத்தர். மாறன் யுத்தம் வைக்கிறாரு. என்னுடைய மனதுல மாறன் யுத்தம் நடந்தது. இந்த உலக வாழ்க்கை தங்க கட்டு சாம்ராஜ்ய சக்கரவர்த்தி நீ ஏங்க உட்காந்துட்டு கொசுக்கடிக்கிறா காட்டுக்குள்ள? போயா போயா, நாடு உன்னை அழைக்கிறது. மாறன் யுத்தம், மன யுத்தம். எல்லாமே நம்மளை கூப்பிடும், அழுத்தம். ஆண்டாண்டு காலம் அதுல பழகிட்டோம். நம்ம தெரிஞ்சோ தெரியாம அதை விரும்பிட்டோம். ஆனா இப்படி பிடிச்சிருக்கோம். அது வெட்டி கொள்ள வேண்டும். வெட்டி கொள்ளாதவே தோற்குனேன். இன்னொரு நாள் டான்ஸ் ஆடுறாரு, புல்லட் ஓட்டுறாரு, டென்னிஸ் விளையாடுறாரு, சின்ன பிள்ளைங்க போல போறாரு. தாம்பளை மட்டும் 100 பவுன் நகை போட்டு கட்டி கொடுப்பாரு. வேற பிள்ளைகளும் மொட்டை அடிச்சு கொடுப்பாரு. சிவராத்திரிக்கு பாடகர்கள் சீமாட்டைகளை போட்டு டான்ஸ் பாட்டு பாடுவார். எல்லாம் நம்ம ஐயா இருந்து வாங்கிட்டு போய் விஜயதான பொருள் பிடிக்குன்னா அனுபவம் இருக்காங்க. அந்த அனுபவம் இருந்தா இங்க வந்து குடலி யோகத்தை கற்றுட்டு போய் நம்ம ஐயா இன்னொரு நாள் பஸ் இருக்கா மூச்சா வாங்கி விடு, வாங்கி விடுன்னு ரொம்ப மெடலாகி போச்சு. கம்பத்துல பெரிய கோடீஸ்வரி, இவராது தியேட்டர் ஓனர், அவன் 7 மலைக்கு சொந்தக்காரு. பிதட்டிக்கிட்டே இருக்கும். அந்த அம்மாவை சரி பண்ணிட்டு 1 வருஷம் ஆச்சு. மருமத்தில் அந்த இலைக்கு இறக்குறது. அம்மா பிரயாணமும் பண்ண வேண்டான்னு. ஏன்னா குண்டலினி யோகத்துக்கு ஆப்போசிட் ஆனந்த மகிழ்ச்சி பிரயாணமா வேண்டாம். பிராணம் வசிப்படுத்த வேண்டாம். வாசி வழக்கம் அறிந்து செறிந்தடங்கில் ஆயுள் பெருக்க முடியும். நீ செறிந்த அடங்கு. உயிர் எங்க இருக்குது? உயிர் எங்க இருக்குது? எங்க இருக்குது? ஆனா உங்களை பார்த்து இப்படி கேட்க கூடாதுங்க. இதெல்லாம் எனக்கு தெரியும். மூலாதாரத்துல திரிவா இருக்கு, உடம்பெல்லாம் விரைவா இருக்கு. பரமண்டலம் முழுவதும் பரவி உயிர் எங்க இருக்குது? எங்கும் பிரகாசமாய் ஆனந்த பூர்த்தியாய் அருளொடுத்து அருளை உள்வாங்கி ஆனந்த பூர்த்தியாகி அருளோடு நின்றது. அதுவும் உன்னுடைய சிறு மனதால், மனம் வாக்கில் தட்டாமல், சொல்லால் சொல்ல முடியாது, மனதால் யூகிக்க முடியாது. மனதை கொண்டு உயிரை கண்டுபிடிக்க முடியாது. மனதை அங்க போய் இல்லாம ஆக்கணும். உயிர் கண்டுபிடிக்கும். மனதை கொண்டு போய் உயிர்ல இல்லாம ஆக்கணும். நீங்க தான் ஆகிரின்னு சொன்ன பிறகுதான் எவ்வளவு நேரத்துல இருந்தமா முடிக்கும், எப்ப எந்திரிக்க முடியும். மகிழ்ச்சியா 6 மணி நேரம் சொல்லியிருக்காரு. 1 மணி நேரம் ஆகிடுச்சு. இந்தம்மா கம்ப்ளைண்ட் இப்படிதான் ஒரு மண்ணாங்கிட்ட என்ன பண்ணிட்டான், இவர் 6 மணி நேரம் தவம் பண்ண வைக்கிறாரு. கம்ப்ளைண்ட் வச்சான் திண்டுக்கல் ஸ்மார்ட் இயக்குனர். அவர் என்னை பத்தி நல்லா தெரியும். திண்டுக்கல் தாமோதரன் ஐயா. அப்படியா? அப்படி ஒரு ஆள் வந்து அவரை இங்க திண்டுக்கல் மண்டலத்துக்கு அனுப்பி விடுங்க. நான் பார்த்து அந்த பேராசி அனுப்பலான்னு அவர் கேட்கிறாரு. ஆன்லைனை தவம் எடுத்து போட போறேன் பள்ளிராஜ், நீங்க தேனியில எத்தனை பேரை சேர்த்துப்பீங்க? நீங்க தான் தவம் அலையிறீங்களா? கார்த்திகேயன் நீங்க 2 பேருக்கு கொடுக்குறாரு. நாங்க இருக்க கம்பம் மண்டலம், கம்பம் அறிவித்து கோயில். ஆனா தேனி அறிவித்து கோயில்ல பூரா அப்படி கிடக்கு. அப்படி அப்படியே கிடக்கு. எல்லாம் நிர்வாகம் இருக்கு. நடந்து அவங்களை சொல்ல முடியல, நம்பிக்கை இல்லை. நீங்க என்ன பண்றீங்க? நீங்க சொன்னா சுருக்கி கொடுத்தா நான் தேடிதான் இருக்கு ஆன்லைன் அவன் போடுறேன். சூப்பரா பேசுவாருங்க. ஐயா ஐயா உங்களுக்கு எத்தனை பேர் வேணும்னா அப்படிங்கிறாரு. இல்லைங்க நான் இன்னும் கேட்கிறேன், எத்தனை பேர் வேணுங்க? என்ன நம்பிக்கை சொல்லுங்க. ஐயா உங்களுக்கு எத்தனை பேர் வேணும்? ஒரு 250 பேர். ஐயா 350 பேர் வந்தா போதுமா? 350 பேர் வந்தா போதுமாங்க. அப்படியே பிடிச்சாரு. பார்ப்போம். 350 பேர் வருவாங்க. ஆனா வந்தது எவ்வளவு தெரியுங்களா? 375 பேர் இருந்து சாப்பாடு போட்டான் சொல்லுவாங்க. அரண்டு போனார் மனுஷன். நான் கார்த்திகை நடந்து அது வரைக்கும் நாங்கள் என்னென்ன பண்ணிருப்போம், எப்படி போய் சேர்த்துருப்போம்? ஒரே இது நடக்கிறது 1 மாசம் இருக்காது. வாங்க போய் அறிவித்து போயிட தெரியாது தான் பண்ணுவோம். வான் மண்டலத்துக்கு அனுப்புவ செய்தியை அங்க போய் கொடுப்போம் எல்லாத்துக்கும். டீ டைமாமா பாத்தீங்களா? அந்த பெண் ஒரு ஆலை மணி வேணும். யாருக்கா டீ சாப்பிட என்ன மச்சா? அப்படியே நினைச்சோம் சார். 11 மணிக்கு நாங்கள் டீ சாப்பிடுறோம். எனக்கு கொஞ்சம் டீ யாருக்கு வச்சா? இதான் ஓசோ சொன்ன 1 கோப்பை தேடு. 1 கோப்பை தேடுனா ஞானம் அறியாம இப்பயும் டீக்காக 2 கோப்பறோம். 1 குடிச்சுட்டே நம்ம புத்தி வரல. இல்ல அதுல ஒண்ணும் இல்லைன்னு 1 கப் குடிச்சான்னா 1 கிராம் குடிச்சான்னா 100 வருஷம் குடிச்சான்னா ஞானம் அடைஞ்சா என்ன விட்டுருவான்?
தீயை விட்டுருவோம். தீக்கு நமக்கு கனெக்ஷன் இருக்குன்னு என்ன காரணம்? இன்னும் நாம் அதுக்குண்டான உறவு முறிவு ஏற்பட ஞானமுறையில விடுதலை அடையில சாப்பாங்க. வாய்ப்பு கிடைச்சது எனக்கு. அத கண் முன்னாடியே இப்படி கையை இப்படி கொண்டு போவார். கொண்டு போய் இப்படி எடுத்தாருன்னா சாஸ்திர மீன் வரும். அவளுடைய வர்மாசான் டேவிட் நாசான் இப்படி பாருந்தா நீங்க உடனே உங்களுக்கு ஒரு செகண்ட் தாட் வந்துருக்கு, சார் அப்ப நீங்க அசைவமான்னு வந்துட்டா இல்லையா? கண்டிப்பா மீன் வந்துச்சா அப்ப நீங்க அசைவமா? அப்படி கண் முன்னாடி பண்றாள், கண் முன்னாடி வர வைப்பார். அவ்வளவு பெரிய ஆள், பெரிய வர்மாசான் பயங்கரமா சித்து பண்றாரு. இப்படி நேரடியான களம் நிறைய ஆசான்களை பார்த்தேன். ரொம்ப லாஸ்ட்ல ஒரு ஆசான்னா 10,000 ரூபாய்க்கு ஆலையை முடிச்சு போடுவார். 10,000 கொடுத்து போட்டோ கொடுத்தாச்சுன்னா போட்டோ பார்ப்பாரு. 45 நாள் பால் ஊற்றிடலாம் அப்படிப்பாரு. போட்டோ மட்டும் பார்த்து ஏவுவார், மர்மத்தை ஏவுவார். நோக்கு வரும் வெயிலின் காலம் ஏவிட்டா அது போயிடும். அதுதான் ஒரு பழமொழியாரு. மெட்ராஸ்ல ஒருத்தருக்கு அடிபட்டா நாகர்கோவில்ல நெறி கட்டும்னு பழமொழி கேள்விப்பட்டிருக்கீங்களா? சென்னையில ஒருத்தருக்கு அடிபட்டா நாகர்கோவில்ல நெறி கட்டுமா? என்ன அர்த்தது? இன்னைக்கு நாகர்கோவில்ல தான் நிறைய வர்மாசானங்கள் இருக்காங்க. இப்ப கம்மி. எங்க ஆசானங்களோட முடிச்சு அந்த பெரிய ஆள், ரொம்ப பெரிய ஆளு, லெஜெண்டு, பெரிய அளவுல கொடுப்பானுங்க. இன்னும் லேஸ் போட்டல மகளெல்லாம் சட்டி செய்வார். ஒருத்தர் குயவர் சட்டி செஞ்சுட்டு இருப்பார், சட்டிமான உற்பத்தி பண்ணுவார். ஆனா ட்ரைனிங் தான் மிகப்பெரிய ஆள். அடங்கல் கற்றுக் கொடுத்தது அவர் தான். உயிரை காப்பாற்ற அடங்கல் 12 புள்ளி இருக்கு உடம்புல. உங்களுக்கு யோகம் இருந்தா நாளைக்குள்ளே வாய் வளரணும், உங்களுக்கு அந்த வாங்கணும்னு சொல்லி தரலாம். சரியா? ஏன்னா அவங்களாம் ரகசியம் வச்சாங்க. நான் குருவிட்ட காணிக்கை கொடுத்து நான் கேட்டது, என் குருவுக்கு காணிக்கை எவ்வளவு கொடுத்து தெரியுங்களா? வெத்தலைவாக்கு, டீ, லட்டு, கோல்டு பிளிட் சிகரெட், இதான் காணிக்கை. ஆனா இப்ப நான் சொல்லித்தர சீட் தெரப்பிய என்கிட்ட பார்த்துக்கிட்டு ஒருத்தர் பண்றாருங்க 2000 ரூபாய் ஒரு சிட்டிங்க்கு. ஆனா இப்பயும் நான் ஃப்ரீ ட்ரீட்மெண்ட். வந்து போறதுக்கு அங்கே அன்னைக்கு சாப்பிடறதுக்கு வைக்கிறேன். அது கூட அன்பர்கள் கொடுத்து அதுவும் காலி பண்ணிடலாம். என்னுடைய சென்டர் இன்னைக்கு ஃப்ரீ தான். ஒரு சின்ன பிளாஸ்டிக் டப்பால ஒரு ஓட்டை போட்டுக்குவான். 10 ரூபா போட்டாலும் சரி, போட்டாலும் சரி, போடாட்டியும் சரி. போடாட்டியும் சரிதான். ஏன்னா அவன் போடலாம், அது சரிதானே? 10 ரூபா போடுறான், சரி, ரெண்டும் சரியான விஷயம் தானே. பண்ண முடியுமா? பணம் இல்லாம ஒரு 12 வருஷம் நிர்வாகம் பண்ண முடியுமா? இழுக்க முடியும்? இழுக்க முடியாது. ஆனா இழுக்க முடியும். நான் மட்டும் இல்ல, இன்னைக்கு சார் நான் ஒரு ஆளா பண்ணிட்டு இருந்தேன். இன்னைக்கு கூட எத்தனை பேர், எத்தனை மாணாக்கர்கள் தமிழ்நாடு முழுவதும் எல்லா சிட்டியில எல்லா கிராமங்களும் நான் போகாத இடமே கிடையாது.